அனைவருக்கும் வணக்கம். குரல் ஆடியோ புக் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கும் நான் உங்கள் பரிமளா. நகரத்திற்கு வெளியே மலையடிவாரத்தில் இருக்கும் அந்த மஞ்சள் வண்ண பங்களா, அங்கே மறைந்திருக்கும் பல தலைமுறை ரகசியங்கள் என்ன? பண்ணையார் மறைமலையின் மூதாதையர்கள் விட்டு சென்ற அந்த புதையல் எங்கே இருக்கிறது? அறிவாற்றலால் மர்மங்களை உடைக்கும் தமிழ்வாணன் அவர்களின் இந்த விறுவிறுப்பான நாவலை முழுமையாக கேட்டு மகிழுங்கள். பேய் அத்தியாயம் 1. நகரத்திற்கு மேற்கே 5 மைல் தொலைவில் ஏரிக்கரைக்கு அப்பால் மலையடி தளத்தில் 2 பெரிய பங்களாக்கள் எழும்பி நின்றன. அந்த 2 பங்களாவுக்கு இடையே சுமார் 1 கல் தொலைவில் தோட்டங்களும் பூச்செடிகளும் சூழ்ந்து நின்றன. முதல் பங்களா மஞ்சள் வண்ணத்தோடு பார்க்க கண்களை பறித்தது. அது பெரிய பண்ணையாருக்கு உடையது. பெரிய பண்ணையார் இப்போது உயிருடன் இல்லை. அவர் இறந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவருடைய ஒரே மகன் மறைமலைதான் இப்போது பெரிய பண்ணைக்கு உரிமையாளர். மறைமலையின் அன்னை மட்டும் தன் மகனுக்கு திருமணம் நடத்தி பார்த்துவிட்டு போய்விட வேண்டும் என்று விடாப்பிடியாக உயிரை வைத்துக்கொண்டு அந்த பரந்த பங்களாவில் ஓர் அறையில் பதுங்கி கிடந்தாள். அவளுக்கு வயதாகி விட்டது. ஆனாலும் மறைமலை ஒரேடியாக இப்போது திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அவன் கல்லூரியில் சரித்திர பாடத்தை தனியாக படித்து பட்டம் பெற்றுவிட்டு தன் வழி சரித்திரத்தை ஆராயத் தொடங்கினான். அவன் மூத்தோர்கள் மன்னர் இனத்தை சேர்ந்தவர்கள். எப்பொழுதோ ஒரு காலத்தில் மன்னர் இனத்தவராக இருந்தவர்கள் நாளடைவில் பதவி இழந்து பொருள் இழந்து பண்ணையார்களாகி விட்டார்கள். ஏடுகளும் எழுத்துக்களும் மறைமலையின் மூத்தோரின் சரித்திரத்தை புகழ்ந்து பேசின. அவ்வளவு இல்லாவிட்டாலும் இப்போதும் அவன் நிலை சிறப்பாகவே இருந்தது. ஏராளமான சொத்துகளும் 50 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பெரிய பங்களாக்களும் பண்ணைகளும் அவன் ஆட்சியில் இருந்தன. மறைமலையின் பங்களாவுக்கு இடப்பக்கத்தில் சிறிய தொலைவில் பாலடைந்த மாளிகை ஒன்று இருந்தது. அது மிகவும் பழைய மாளிகை. அந்த மாளிகையில் ஏதோ ஒரு மறைவான இடத்தில் பெரும் புதையல் ஒன்று மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு குறிப்பு பழைய சரித்திரத்தில் கிடைத்தது. அதை நம்பி மூளையை குழப்பிக் கொண்டிருந்தான் மறைமலை. உண்மையாகவே ஒரு புதையல் எங்கேயோ இருப்பதாக அவன் உள்ளுணர்வு கூறியது. அவன் அந்த புதையலை எப்படியும் கிளப்பிவிட வேண்டும் என்று விரைவாக முனைந்தான். நூல் நிலையங்களுக்கு சென்று நூற்றுக்கணக்கான நூல்கள் கொண்டு வந்து பண்ணையார் வழி சரித்திரத்தை பற்றியும் பாழடைந்த மாளிகையை பற்றியும் படித்து பார்த்தான். ஓலைச்சுவடுகளை சேகரித்து வைத்துக் கொண்டு ஆராய்ச்சி செய்தான். சிற்ப கற்களை பெயர்த்து எடுத்து பங்களாவுக்கு கொண்டு வந்து குவித்து வைத்துக் கொண்டு இரவு பகலாக ஆராய்ந்தான். மறைமலையின் பங்களாவுக்கு சிறிது தொலைவில் 2வது பங்களா நின்றது. அது நீல வண்ணமாக இருந்தது. அந்த பங்களா சிறிய பண்ணையாருக்கு உரிமையுடையது. சொல்ல போனால் சிறிய பண்ணையாரின் மனைவிக்கு உரிமையுடையது. சிறிய பண்ணையாரின் மனைவி பெரிய பண்ணையாருக்கு உடன் பிறந்த தங்கை. பிரிவினை வந்தபோது பெரிய பண்ணை சிறிய பண்ணை என்று பிரிந்துவிட்டன. சிறிய பண்ணையாருக்கு இளவழகன் என்று ஒரு மகன் இருந்தான். பேரழகி என்ற பெயருடன் ஒரு மகள் இருந்தாள். சிறிய பண்ணையார் இருவரையும் தன் 2 கண்கள் போல பாதுகாத்து வந்தார். ஆனால் இப்போது சிறிய பண்ணையார் இல்லை. அவர் இறந்து போனார். அவருக்கு பிறகு சில தினங்களில் அவர் மனைவியும் இறந்து போனார். பேரழகி வயது வந்த பெண். பெண்மை என்பது அவளிடம் குட்டி கிடந்தது. புன்சிரிப்பும் அளவில்லாத அழகும் ஒளி வீசின, மின்னி காட்டின. இளவழகன் பொல்லாதவனாக இருந்தான். சரியாக படிக்காமல் அரைக்குறையாக தனது படிப்பை முடித்துக் கொண்டான். திட்டமின்றி செலவு செய்து வந்தான். அவன் தன் தங்கையை காப்பாற்ற மாட்டான் என்று தெரிந்து கொண்டு சிறிய பண்ணையார் இருவருக்கும் தம் உடைமைகளை 2 பங்காக்கி எழுதி வைத்து விட்டார். பேரழகியின் சொத்து முழுமையும் தனியே அப்படியே இருந்தது. அதே மாதிரி இளவழகனின் சொத்து முழுவதும் தனியாக இருந்தது. அவற்றை கவனித்துக் கொள்ள பண்ணையாரிடம் இருந்த கணக்கர் குண்டுப்பிள்ளை எப்பொழுதும் அங்கேயே இருந்தார். நாட்கள் சென்றன. இளவழகன் கணக்கின்றி செலவு செய்ய தொடங்கினான். அவன் சொத்து கரைந்தது. கணக்கு பிள்ளை அவனுக்கு உதவியாக இருந்து கொண்டு தம்மால் முடிந்த வரையில் பற்றி கொண்டார். நாட்கள் சென்றன. இளவழகனுக்கு பெருத்த பணமுடை வந்துவிட்டது. கணக்கு பிள்ளையுடன் கலந்து செலவுக்கு பணம் பெற திட்டம் போட்டான். கணக்கு பிள்ளை பேரழகியிடம் பணம் கேட்கும்படி வழி சொன்னார். அதற்கு தகுந்த முறையையும் சொல்லிக் கொடுத்தார். இளவழகன் பேரழகியிடம் பண்போடு கேட்டான். இதோ பாரழகி, எனக்கு இப்போது 1,00,000 ரூபாய் கொடுத்தால் போதும். சோப்பு தொழிற்சாலை ஒன்று தொடங்கலாம் என்று இருக்கிறேன் என்றான். அவன் பேசியது அவ்வளவும் பொய் என்பது பேரழகிக்கு தெரியும். இதோ பாரனா, 1,00,000 ரூபாய் உன் கைக்கு வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? தண்ணீரில் விழுந்த சோப்பு மாதிரி அவ்வளவும் விரைவில் கரைந்து போகும். என்னிடமிருந்து ஒரு பைசா கூட பெயராது என்று அழுத்தமாக சொல்லிவிட்டாள் அவள். இளவழகன் விடவில்லை. 1,00,000 ரூபாய் சும்மாவா கேட்கிறேன்? கடனாக கொடு, திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கெஞ்சி கேட்டான். பேரழகி மனம் இறங்கவில்லை. நீயும் குண்டு பிள்ளையும் சேர்ந்து கொண்டு செய்யும் பொல்லாத்தனங்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய சொத்துக்களை தீர்த்து கட்டிவிட்டு இப்போது என்னுடைய பங்கில் கையை வைக்க பார்க்கிறாய். அதற்கு நான் கொஞ்சமும் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சினத்துடன் சீறினாள் அவள். இளவழகனுக்கு வையகமே வலைக்குள் சிக்கியது போல இருந்தது. அவன் நினைத்த போதெல்லாம் செலவு செய்ய பணம் இல்லையே என்று வருத்தப்பட்டான். குண்டு பிள்ளை அவனுக்கு அப்போதும் கை கொடுத்து புதுவழி ஒன்றை காட்டினார்.
இளவழகனின் சொத்துக்கள் எல்லாம் எள்ளாகி விட்டன. அவனுக்கென்று இப்போது ஒரு பைசா கூட கிடையாது. அவன் இப்போது பேரழகியின் நிழலில்தான் வாழ வேண்டியிருந்தது. ஆனாலும் சொத்துக்களின் கணக்குகள் முழுவதும் குண்டுப்பிள்ளையின் கையில் அடங்கியிருந்தன. பேரழகிக்கு உரிமையுள்ள சொத்துக்களை திருட்டுத்தனமாக இளவழகனின் பெயருக்கு மாற்றி அவற்றை அப்படியே விற்று பணத்தை பற்றிக் கொள்ளலாம் என்று குண்டுப்பிள்ளை வழி சொன்னார். அவர் சொன்ன வழி இளவழகனுக்கு பிடிக்கவில்லைத்தான். ஆனாலும் அவனுக்கு அப்போது பணம் வேண்டியிருந்தது. ஆகையால் குண்டுப்பிள்ளை எதை சொன்னாலும் அவரை தட்டி கொடுக்கும் நிலையில் அவன் இருந்தான். குண்டுப்பிள்ளை சொன்னபடியே செய்துவிட்டார். திருட்டுத்தனமாக 2 சொத்துக்களின் எல்லையை மாற்றிவிட்டார். பாதி பணத்தை அவர் பற்றி கொண்டு பாதியை இளவழகனிடம் கொடுத்துவிட்டு, இதோ பாரு தம்பி, பேரழகிக்கு இந்த 2 சொத்துக்களும் எந்த மூளைக்கு? இத வச்சா அவள் வாழப்போகிறாள். பெரிய பண்ணை அவளுடைய கைக்குதானே வந்தாக வேண்டும். அவள் குழந்தையாக இருந்தபோதே பேரழகியை மறைமலைக்குத்தான் மணமுடிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். பெரிய பண்ணை அப்படியே இருக்கிறது. மறைமலை இப்பொழுது திருமணம் வேண்டாம் என்று தட்டி கழித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் காலம் கடத்தும் வரையில்தான் நமக்கு ஊதியம். மறைமலை பேரழகியின் கையை பற்றிவிட்டால் அவன் மேற்பார்வை பேரழகியின் சொத்தில் விடும். அதுக்கப்புறம் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்று அவன் செவிகளில் ஓதினார். நாட்கள் சென்றன. கணக்கு பிள்ளையும் இளவழகனும் செய்த சதி பேரழகிக்கு தெரிந்துவிட்டது. அவள் உள்ளம் வருந்தியது. அத்தியாயம் 2. ஒரு நாள் காலை விடிந்ததும் விடியாததுமாக எழுந்த மறைமலை ஜன்னல் அருகில் நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு பாதி படித்துவிட்டு வைத்திருந்த புத்தகத்தை எடுத்து படிக்கத் தொடங்கினான். வெறும் காப்பியை குடித்துவிட்டு பலகாரம் கூட சாப்பிடாமல் புத்தக புழு போல் ஒவ்வொரு ஏடாக புகுந்து புரட்டி கொண்டிருந்தான் அவன். அப்போது அறையின் கதவு மெல்ல திறந்தது. திறந்த கதவின் வழியாக பூனை போல உள்ளே வந்தாள் பேரழகி. சட்டென்று புத்தகத்தை ஜன்னல் ஓரமாக போட்டுவிட்டு கதவின் பக்கம் திரும்பினான் மறைமலை. பேரழகி சிரித்தாள், சிரித்தாள், சிரித்தாள். அவள் தூங்கி எழுந்து தலையை அரையும் குறையுமாக வாரிவிட்டு கொண்டு வந்திருந்தாள். அவள் அரைகுறையாக வாரிவிட்டிருந்தது அவள் அழகை மிகைப்படுத்துவதாக நினைத்தான் மறைமலை. அவள் பச்சை புடவையும் பச்சை வண்ண சோழியும் அணிந்திருந்தாள். அவள் செவ்வண்ண உடலுக்கு எந்த உடை அணிந்திருந்தாலும் எடுப்பாகவே இருக்கும். அவளுக்கு மிகவும் பிடித்த வண்ணம் பச்சை. அத்தான், நான் வரும்போதே உங்களை ஜன்னலுக்கு அப்பால பார்த்தேன். புத்தகம் படிப்பதில் ஆழ்ந்திருந்தீர்கள். நான் கதவை திறந்தது எனக்கே கூட கேட்கவில்லை. உள்ளே பூனை போல நுழைந்தேன். அப்படியும் நான் வந்ததை எப்படியோ தெரிந்து கொண்டு விட்டீர்களே. எப்படியாத்தான் என்று அளவோடு கொஞ்சினாள் பேரழகி. மறைமலை உறக்க சிரித்துவிட்டு, இது கூடவா தெரியாத அழகி? சின்ன பண்ணை தோட்டத்தில் மல்லிகை மட்டிலாது பூத்து குலுங்குகிறது. அந்த மல்லிகை சரமாக மாறி உன் கூந்தலில் குழுவிருக்கிறது. நீ எங்கள் பங்களாவுக்குள் நுழையும் முன்பே மல்லிகையின் மனம் என் மூக்கில் நுழைந்து விடுகிறது. நீ வருவதை அறிவிக்க இதை விட வேறு என்ன எனக்கு சான்று வேண்டும் என்றான். பேரழகி மெல்ல சிரித்துக்கொண்டே மேஜையின் விளிம்பில் ஒயிலாக சாய்ந்து உட்கார்ந்தாள். மறைமலை நாற்காலியை திருப்பி அவளுக்கு எதிரே போட்டு உட்கார்ந்தபடி வைத்தக்கன் வாங்காமல் அவளை பார்த்தான். அவள் கண்கள் இரண்டும் காவியம் பேசின. பேரழகியின் பொலிவான உடலழகை மறைமலை கண்களால் உண்டான். தான் இருக்கும் நிலை தவறான நிலை என்பதை உணர்ந்த பேரழகி தன்னை சரி செய்து கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அப்போது மறைமலை பேச்சு கொடுத்தான். அழகி என்று செல்லமாக கூப்பிட்டான். அத்தான் என்றாள் அவள் குலைவோடு. முக்கிய செய்தி ஏதாவது உண்டா அழகி என்று கேட்டான் மறைமலை. அவன் வினாவுக்கு உடனே அவள் விடை தரவில்லை. குழந்தை முதல் அவள் மறைமலையுடன் பழகியிருந்த போதிலும் வெட்கம் அவள் செவ்வந்தி கன்னங்களை இன்னும் சிவப்பாக மாட்டின. அவள் உதடு நனைந்தன, பேசின. இதோ பாருங்களத்தான் என்று ஜன்னலுக்கு வெளியே கையை காட்டினாள் பேரழகி. மறைமலை ஜன்னல் வழியாக பார்த்தான். தோட்டத்து வேலைக்காரன் தங்கவேலு செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தான். அத்தோட்டத்தில் இருந்த மல்லிகை செடிகளில் மல்லிகை பூக்கள் வெள்ளை வெளியேறென்று பூத்து குறுகிக் கொண்டிருந்தன. பாருங்களத்தான், உங்கள் தோட்டத்து பூக்கும் மல்லிகை பூக்கள் வீணாகி வருகின்றன. அவற்றை பறித்து வைத்துக் கொள்ளும் பேரு எனக்கு எப்போது கிட்டுமோ என்று கேட்டாள் பேரழகி. மறைமலை மகிழ்ந்தான். பேரழகி இவ்வளவு திறமையுடன் பேசுவாள் என்று அவனுக்கு இத்தனை நாட்களாக தெரியவே தெரியாது. அழகி, அமுதே, இந்த தோட்டத்தில் இருக்கும் மல்லிகையை பறித்து கொள்ள உனக்கு உரிமை இல்லையா என்ன? எப்போது விரும்பினாலும் எவரையும் கேட்காமல் பறித்து கொண்டு போக உனக்கு உரிமை உண்டு, முழு உரிமை உண்டு என்றான் மறைமலை. பேரழகி குலைவுடன் சொன்னார். நீங்கள் அப்படி நினைக்கலாம், மற்றவர்கள் அப்படி நினைப்பார்களா? சிறிய பண்ணை பெரிய பண்ணை என்று பிரிந்துவிட்ட பிறகு எனக்கு உரிமை எங்கிருந்து வரும்? நீங்கள் மாலையிட்ட பிறகுதான் அந்த பூக்களை பறிக்க எனக்கு முழு உரிமை உண்டு. பிறகு ஒதுங்குகிறாயே பேரழகி, என் மேல் உனக்கு ஏதாவது ஐயம் உண்டாகிவிட்டதா என்ன என்று கேட்டான் மறைமலை. இல்லையத்தான் என்று சொன்னாள் பேரழகி. அழகு பெட்டகமே, உன்னை தவிர வேறு எவரையும் நான் கண்ணெடுத்தும் காண மாட்டேன். அம்மாவும் என்னை துளைத்துக் கொண்டுதான் இருக்கிறாள். ஆனால் நான் எதற்காக காலத்தை கடத்துகிறேன் என்று உனக்கு தெரியுமே அழகி என்றான் மறைமலை. பேரழகி சட்டென்று, நீங்களும் உங்கள் ஆராய்ச்சிகளும் அந்த புதையல்தானே
என்று அவள் தயங்காமல் கேட்டாள். ஆமாம் அழகி, புதையல் இருப்பது என்னவோ உண்மை. அதற்கு வேண்டிய சான்றுகள் இருக்கின்றன. ஆனால் புதையல் எங்கே ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் தெரியவில்லை. அதற்காகத்தான் இரவு பகலாக குழம்பிக் கொண்டிருக்கிறேன். புதையலை கண்டுபிடித்துவிட்டு உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றான் மறைமலை. புதையலுக்கும் நம் திருமணத்திற்கும் என்ன தொடர்பு? அதான். உங்களிடம் பணம் இல்லையா என்ன? புதையல் எதற்கு? புதையல் கண்டுபிடிப்பதில் நான் உங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டேனா என்றாள் பேரழகி கொஞ்சம் குரலே. அவள் வினாவுக்கு நேரடியாக பதில் சொல்ல மறைமலையால் இயலவில்லை. தவறாக நினைக்காதே அழகி. புதையலை கிளப்பிய பிறகுதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என் மனதிற்குள் எப்போதோ முடிவு செய்து விட்டேன். ஆகையால் புதையலை கண்டுபிடிக்கும் வேலை நிறைவேறும் வரையில் பொறுத்திருக்க மாட்டாயா என்று கெஞ்சுவது போல கேட்டான் மறைமலை. பேரழகியின் மனம் நெகிழ்ந்தது. சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு அவள் சொன்னாள், என் அண்ணனின் போக்குதான் உங்களுக்கு தெரியுமே. அவனும் குண்டு பிள்ளையும் சேர்ந்து கொண்டு செய்யும் தொல்லைகளை பற்றி எத்தனையோ முறைகள் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். இப்போது என்னுடைய சொத்தின் மீது அண்ணன் பார்வை நன்கு விழுந்துவிட்டது. அவனும் குண்டு பிள்ளையும் சேர்ந்து கொண்டு திருட்டுத்தனமாக என்னுடைய 2 சொத்துக்களை எல்லை மாற்றி விட்டுவிட்டார்கள். இதைவிட வேறு என்ன வேண்டும்? நீங்கள் என்னை மனைவியாக்கி கொள்ளும் முன் என்னுடைய சொத்து முழுவதையும் தீர்த்து கட்டி விடுவார்களோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது என்றாள். மறைமலை எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு மெல்ல சிரித்தான். உன்னுடைய சொத்தில் 2 தானே போயிற்று. போகட்டுமே, இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. உன்னுடைய சொத்துக்கள் முழுவதும் போய்விட்டாலும் பெரிய பண்ணை அப்படியே கிடக்கிறதே. அத்துடன் புதையலும் நமக்கு கிடைக்கப் போகிறது என்றான் எடுப்பான குரலே. இதை கேட்டதும் பேரழகி சீறினாள். நீங்களும் உங்கள் புதையலும் என்று சினக்கனல் தெரிக்க சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள். அவளுக்கு பின் படார் என்று கதவு சாத்தப்பட்டது. மறைமலை புன்சிரிப்பு தவள மீண்டும் படிக்கத் தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து மறைமலையின் அன்னை உள்ளே மெல்ல நுழைந்தாள். மறைமலை புத்தகத்தை முடிவைத்துவிட்டு, என்னம்மா என்றான். எப்பொழுதுதான் நீ திருமணத்திற்கு ஒப்புதல் தரப்போகிறாயோ? உனக்காகத்தான் நான் உயிரை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறேன். எப்போது கேட்டாலும் புதையல் புதையல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்றாள் அன்னை. மறைமலை சிரித்துக்கொண்டே, இப்போதுதான் அழகி வந்து இங்கே வம்பு செய்துவிட்டு போனாள். அவள் வந்து போனதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். உடனே நீயும் வந்து விட்டாய். கொஞ்ச நாட்கள் பொறுத்துக்கொள்ளம்மா என்றான் மறைமலை. என்னவோ தம்பி, நான் கண்ணை மூடுவதற்குள் உன் திருமணத்தை பார்க்கிறேனோ இல்லையோ, அந்த பாழாய் போன புதையல் என்றுதான் கிடைக்குமோ? புதையலின் பெயரை சொல்லிக் கொண்டு புத்தக புழுவாகி விட்டாய். எப்போது பார்த்தாலும் ஏதாவது கல்லை பெயர்த்து வைத்துக் கொண்டு வெறி கொண்டவன் போல பார்க்கிறாய். எனக்கு என்னவோ கொஞ்சமும் பிடிக்கவில்லை தம்பி என்று சொல்லிவிட்டு மெல்ல திரும்பி போய்விட்டாள் அன்னை. மறைமலை மறுபடியும் புத்தகத்தை எடுக்கவில்லை. அந்த இடத்தில் உட்கார்ந்தபடியே ஏதோ சிந்தித்துக் கொண்டிருந்தான். பிறகு அங்கிருந்து எழுந்து சிற்றுண்டி உண்ண சென்றான். அத்தியாயம் 3. அன்று மாலை 6 மணி ஆகிவிட்டது. கதிரவன் மறைந்து விட்டான். இன்னும் சரியாக இருள் படரவில்லை. மறைமலையின் பங்களாவின் உச்சியில் மொட்டை மாடியில் தனியறை ஒன்று இருந்தது. அந்த தனி அறையில் ஜன்னல் ஓரமாக சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான் மறைமலை. இருள் படரத் தொடங்கியதும் பக்கத்தில் இருந்த மேஜை மேல் இருந்த மின்சார விளக்கை தட்டிவிட்ட மறைமலை மறுபடியும் புத்தகம் படிப்பதில் ஈடுபட்டான். அவன் அடிக்கடி புத்தகத்தை படிப்பதும் சிறிது நேரம் ஏதோ சிந்திப்பதும் மறுபடியும் விட்ட இடத்திலிருந்து படிப்பதுமாக இருந்தான். அவனின் ஒரு கை அவன் தலையை கோதிவிட்டுக் கொண்டிருந்தது. அதனால் அவன் தலைமயிர் கலைந்து கிடந்தது. இரவு 9 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அன்னை தங்கவேலுவை மாடிக்கு அனுப்பி மறைமலையை சாப்பிட கூப்பிட சொன்னார். ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டிருந்த மறைமலை அன்னையிடம் எதுவுமே பேசவில்லை. இலையில் போட்டதையெல்லாம் மௌனமாக சாப்பிட்டு விட்டு மறுபடியும் மொட்டை மாடிக்கு சென்றான். அங்கே மாடி முகப்பில் சுவர் ஓரமாக சிறிது நேரம் நிற்கலாம் என்று நினைத்து தொலைவில் பார்த்தபடி நின்றான். அவன் கண்கள் இரண்டும் சிறிது தொலைவில் தெரிந்த பாழடைந்த மாளிகையை சுற்றின. இருளில் அந்த பாழடைந்த மாளிகையில் எத்தனையோ மர்மங்கள் மறைந்திருப்பதாக அவன் மனம் எண்ணியது. அவன் நினைப்பதெல்லாம் வெறும் கற்பனையாக இருக்குமோ என்று கூட அவனுக்கு ஐயம் ஏற்பட்டது. ஆனாலும் அவன் தேடிக்கொண்டிருக்கும் புதையல் மட்டும் அந்த அரண்மனையில் எங்கேயோ ஒரு மூலையில் பதுங்கியிருப்பதாக அவன் உறுதி கொண்டிருந்தான். அதற்கு வேண்டிய சான்றுகள் இருந்தன. ஆனால் புதையல் எங்கே இருக்கிறது என்பதற்குத்தான் அவனுக்கு இதுவரையில் பிடி கிடைக்கவில்லை. அந்த பிடி கிடைக்கும் வரையில் அவனை வெறி கொண்டவன் என்றே எல்லோரும் சொல்லுவார்கள். மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதில் அவன் எப்பொழுதுமே அக்கறை காட்டியதில்லை. மறைமலையின் பார்வை இன்னும் அந்த பழடைந்த மாளிகையே வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென்றே அவன் பார்வையில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. அவன் கண்கள் வியப்பால் விரிந்தன. தொலைவில் ஒரு மரத்தின் மறைவிலிருந்து ஒரு கரிய உருவம் நகர்ந்து செல்வதை போல் இருந்தது. மறைமலைக்கு வியப்பு வளர்ந்தது. அவன் உற்று பார்த்தான். அந்த கரிய உருவம் ஒரு பேய். அவன் கண்களை அவனால் நம்பவே முடியவில்லை. இதுவரையில் அவன் பேயை கண்டதே இல்லை. அப்போதுதான் முதல் தடவையாக பார்க்கிறான்.
அந்த பேய் அருகில் பார்த்தால் எப்படி இருக்குமோ? கண்ணங்கரிய அந்த அச்சம் தரும் பேய் மெல்ல நகர்ந்து சென்று பாழடைந்த மாளிகைக்குள் நுழைந்து விட்டது. பேய் மறைந்ததும் மறைமலை ஒரே பாய்ச்சலாக மொட்டை மாடியிலிருந்து தனது அறைக்குள் நுழைந்தான். மேஜை அறையை திறந்து கை விளக்கையும் கை துப்பாக்கியையும் எடுத்துக்கொண்டான். மேஜை மேல் எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்துவிட்டு மாடியை விட்டு கீழே இறங்கி வந்தான். கைவிளக்கை அடிக்காமல் பழைய மாளிகையை நோக்கி வேகமாக நடந்தான் இருளில். அவன் நடக்கும் ஓசை மட்டுமே கேட்டது. பாழடைந்த மாளிகையை நெருங்கிவிட்டான். அவன் பேய் மறைந்திருந்த மரத்தினிடையில் சிறிது நேரம் நின்று மேலும் கீழும் பார்த்தான். பிறகு எல்லா பக்கங்களிலும் வெகு கவனமாக பார்த்து கொண்டே பேய் சென்ற திக்கில் மெல்ல நடந்தான். மாளிகையின் வாயிலை அடைந்ததும் உள்ளே ஏதோ ஓசை கேட்டது. மறைமலை கைவிளக்கை கவனமாக வைத்துக்கொண்டு உற்று கவனித்தான். அந்த மாளிகையில் எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து ஓசை வந்தது. எவரோ எதையோ இடிப்பது போல் டக் டக் என்று ஓசை வந்தது. மறைமலை கைவிளக்கை அடித்தான். உள்ளே மெல்ல நடந்தான். குப்பையும் கூலமுமாக, தும்பும் தூசியுமாக, கொடியும் செடியுமாக இருந்தது. வௌவால் ஒன்று பறந்து சென்றது. பெருச்சாளிகள் 2 ஓசை செய்து கொண்டு ஓடின. சிலந்தி கூடுகள் அவன் சட்டையோடு ஒட்டி கொண்டு வந்தன. இடிக்கும் ஓசை சட்டென்று நின்றுவிட்டது. மறைமலை மிக கவனமாக மூளை முடுக்குகளை எல்லாம் பார்த்தான். உள்ளே எங்கேயுமே பேயை காணோம். ஓசை வந்ததும் நின்றுவிட்டது. மறைமலை மனதை தளரவிடாமல் பாழடைந்த மாளிகை முழுவதும் நன்றாக தேடி அலசி பார்த்து விட்டான். எவரையும் காணோம். அவனுக்கு பெரும் ஏமாற்றமாக போய்விட்டது. பேய் எப்படி போய்விட்டிருக்கும் என்று அவனால் முடிவு செய்ய முடியவில்லை. அந்த மாளிகைக்கு எத்தனையோ வழிகள் இருந்தன. ஆகையால் அவன் வந்த வழியிலேயே பேசாமல் திரும்பி விட்டான். மாளிகையை விட்டு வெளியே வந்ததும் பங்களாவை நோக்கி நடந்தான். வழியில் பல தடவைகள் அவன் சட்டென்று திரும்பி பல பக்கங்களிலும் பார்த்தான். பேய் அவன் கண்ணுக்கு தட்டுப்படவில்லை. மறைமலை பங்களாவை நெருங்கிவிட்டான். பங்களா வாயிலில் ஓர் உருவம் நின்றிருந்தது. மறைமலை விளக்கை சட்டென்று அடித்து பார்த்தான். அங்கே பேரழகி நின்றிருந்தாள். மறைமலை சிறிது நேரம் வரையில் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் வியர்க்க வியர்க்க வந்திருந்தாள். அவளுக்கு மூச்சு வாங்கியது. அவள் முகத்தில் அச்சம் கோடுகள் வரைந்திருந்தன. அதை மறைக்க அவள் எவ்வளவு முயன்றும் முடியவில்லை. முதலில் மறைமலை பேசினான். பேரழகி, இந்த வேளையில் எங்கு வந்தாய்? உன் முகம் ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்டான். பேரழகி, அத்தான், எனக்கு என்னவோ அச்சமாக இருக்கிறது, அதனால்தான் ஓடி வந்து விட்டேன் என்றாள். அவள் சொல்லுவதன் பொருள் அவனுக்கு புரியவில்லை. பேரழகி, அஞ்சி ஓடி வந்தாய் என்றால் அதற்கு தகுந்த காரணம் இருக்க வேண்டும் என்று நினைத்தான் மறைமலை. எதை கண்டு அஞ்சினாய் பேரழகி என்று அன்புடன் கேட்டான் மறைமலை. எங்களுடைய பங்களாவின் பக்கமாக ஒரு பேய் உலாவுகிறது அத்தான். என் கண்களாலேயே என்னால் நம்பவே முடியவில்லை. 2-3 நாட்களாக பார்க்கிறேன். முதலில் என் கண்களையே நான் நம்பவில்லை. வெறும் தோற்றமாக இருக்கும் என்று நினைத்து பேசாமல் இருந்து விட்டேன். தொடர்ந்து 2-3 நாட்கள் பார்த்ததுதான் உண்மையாகவே ஒரு பேய் நம் பங்களாவின் பக்கம் உலவுகிறது என்று உறுதியாகிவிட்டது. அதிலிருந்து பேயை நினைத்தாலே என் ரத்தம் உறைந்து விடுகிறது. இப்போது ஒரு பேயை பார்த்தேன். அஞ்சி உங்களிடம் ஓடி வந்து விட்டேன் என்றாள் பேரழகி. இரவழகன் இல்லையா? முண்டுப்பிள்ளையும் உங்கள் பங்களாவில் தானே படுத்துக் கொள்கிறார். அவர்கள் இருக்கும்போது நீ ஏன் அச்சப்படைய வேண்டும் என்று கேட்டான் மறைமலை. இளவழகனை நம்பி நான் இந்த உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறவில்லை. அவன் எவ்வளவோ மாறிவிட்டான். அவனும் குண்டுப்பிள்ளையும் என்னை கவிழ்த்துவிட்டு சொத்தை சுருட்டிக்கொள்ள சதி செய்கிறார்கள். அவர்களை நான் எப்படி நம்ப முடியும்? என் கழுத்தை நெரித்துவிட்டு பேய் அரைந்து விட்டதாக கூட சொல்லுவார்கள். இப்போது இந்த உலகத்தில் உங்களை தவிர எனக்கு வேறு எவரும் இல்லையத்தான். இன்று இரவு இங்கேயே படுத்திருந்து விட்டு விடியற்காலை போய்விடுகிறேன் என்றாள் பேரழகி. மறைமலை சற்று நேரம் சிந்தித்தான். பிறகு சரி, உள்ளே வா பேரழகி என்றான். அப்போது பேரழகி ஒரு வினாவை தூக்கி போட்டாள். அது சரி, நீங்கள் இந்த வேளையில் தனியாக எங்கே போய்விட்டு வருகிறீர்களத்தான் என்றாள் பேரழகி. மறைமலை, நானும் தான் அந்த பேயை பார்த்தேன். அந்த பேய் பாழடைந்த மாளிகைக்குள் மறைந்தது. உடனே என் கைவிளக்கை எடுத்துக்கொண்டு சென்ற நான் பாழடைந்த அரண்மனையின் உள்ளே புகுந்து மூளை முடுக்குகள் எல்லாம் பார்த்து விட்டேன். உள்ளே எங்கேயுமே பேயை காணோம். பேசாமல் திரும்பி வந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு பங்களாவுக்குள் நுழைந்தான். அவன் அறைக்குள் சென்று மின்சார விளக்கை போட்டான். அது கொஞ்சம் பெரிய அறை. அந்த அறையில் கட்டில்கள் போடப்பட்டிருந்தன. ஒரு பக்கமாக பேரழகிக்கு ஒரு கட்டிலை இழுத்து போட்டான். மற்றொரு பக்கமாக சென்று வேறு கட்டிலில் மறைமலை படுத்துக்கொண்டான். பிறகு கட்டிலின் தலைமாட்டில் இருந்த பொத்தானை அமுக்கி விளக்கை அணைத்தான். சிறிது நேரம் இருவரும் ஒன்றுமே பேசவில்லை. இருட்டை பார்த்ததும் பேரழகிக்கு அச்சம் மிகுந்தது. அவள் போர்வையை எடுத்து தலை முதல் கால் வரையில் போர்த்து கொண்டாள். முகத்தையும் சேர்த்து போர்த்து கொண்டதால் அவளுக்கு மூச்சுவிட துன்பமாக இருந்தது. ஆகையால் முகத்தில் இருந்த போர்வையை விலக்கி விட்டாள். இப்போது கால் முதல் கழுத்து வரையில் அவள் போர்வைக்குள் புதைந்து கிடந்தாள். பேரழகி மெல்ல திரும்பி பார்த்தாள். மறைமலை கழுத்து வரை பொருத்தி கொண்டு படுத்திருந்தான். அவன் கைகள் இரண்டும் வெளியே தெரிந்தன. அவன் புரண்டு படுத்தான். அத்தான்,
என்று மெல்ல கூப்பிட்டாள் பேரழகி. என்ன பேரழகி என்று மறைமலை மெல்ல குரல் கொடுத்தான். எனக்கு அச்சமாக இருக்கிறது அத்தான் என்றாள் பேரழகி பொன்னுடல் குலுங்க. எளிதில் தூங்க மாட்டாய் போலிருக்கிறதே. நான் இங்கேயே இருக்கும்போது உனக்கு என்ன அச்சம்? எந்த பேயும் நம்முடைய பங்களாவுக்குள் நுழைந்து விடாது. வெளியே தங்கவேலு படுத்திருக்கிறான். அப்படி பேய் வருவதாக இருந்தால் தங்கவேலுவை தாண்டிதான் உள்ளே வர வேண்டும். அதற்குள் நம் கவனம் கொண்டு விடலாம். அஞ்சாமல் தூங்கு. கண்களை இறுக மூடிக்கொண்டால் தன்னால் தூக்கம் வரும் பேரழகி என்றான் மறைமலை. பேரழகி சிறிது நேரம் வரையில் ஒன்றும் பேசவில்லை. அவள் கண்களை இழுத்து மூடி தூங்க பார்த்தாள். சில நிமிடம் கழித்து அத்தான் என்றான் மறுபடியும். மறுபடியும் என்ன பேரழகி என்றான் மறைமலை. கண்களை மூடியதும் மணக்கண் முன் அந்த பேய் தோன்றி அச்சுறுத்துகிறது அத்தான். எனக்கு என்னவோ உண்மையிலேயே அச்சமாக இருக்கிறது என்றாள். இதோ பார் பேரழகி, கண்களை மூடியதும் பேய் தோன்றுவது போல் இருக்கும். அது வெறும் தோற்றம்தான். சிறிது நேரம் கழித்து எல்லாம் சரியாகிவிடும். பேசாமல் தூங்கு. அவள் தூங்க முயன்றாள். மறைமலை சொன்னது போல் அவள் தூங்கி போனாள். சரியாக 2 மணி இருக்கும். ஏதோ மெல்லிய ஓசை கேட்டு மெல்ல தன் கண்களை திறந்து பார்த்தாள் பேரழகி. ஜன்னலுக்கு அப்பால் காற்று அடித்துக் கொண்டிருந்தது. மறைமலை சற்றும் அசையாது தூங்கிக் கொண்டிருந்தான். பேரழகி அஞ்சினாள். எவரோ காலடி மேல் காலடி எடுத்து வைத்து பூனை போல நடந்து வருவது மாதிரி இருந்தது. அவள் பார்வை கதவின் பக்கமாக சென்றது. கதவையே பார்த்து கொண்டிருந்தாள். கதவு மெல்ல திறந்தது. பேரழகி திடுக்கிட்டாள். திறந்த கதவின் வழியாக கரிய உருவம் ஒன்று. ஐயோ, பேய்! அச்சம் தரும் அந்த பேய் உருவம் உள்ளே நுழைந்து மெல்ல நடந்து வந்தது. அது தனது 2 கைகளையும் நீட்டியபடி உள்ளே வந்து மறைமலையின் கட்டலுக்கு பக்கத்தில் போய் நின்றது. பேரழகியின் உடலில் உள்ள ரத்தம் உறைந்து விட்டதைப் போல ஆகிவிட்டது. அவள் கத்த முயன்றாள். எழவில்லை. பேய் மெல்ல குனிந்து தன் 2 கைகளையும் நீட்டி மறைமலையின் கழுத்தில் அருகில் கொண்டு சென்றது. ஐயோ அத்தான் என்று அலறினாள் பேரழகி. கண்ணிமைக்கும் நேரத்தில் பேய் ஜன்னல் வழியே பாய்ந்து மறைந்து போய்விட்டது. மறைமலை அவள் குரல் கேட்டதும் துள்ளி எழுந்து விளக்கை போட்டான். பேரழகி அச்சத்துடன் கட்டிலில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு ஜன்னல் பக்கம் கையை காட்டினாள். அவளால் பேசக்கூட முடியவில்லை. விரும்பத்தகாத கனவு கண்டிருப்பாளோ என்று நினைத்தான். ஆனாலும் அவன் விரைவாக எழுந்து போய் ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்தான். ஒருவரையும் காணும். காற்றில் செடிகளும் மரங்களும் அசைந்து ஆடின. மறைமலை திரும்பி, என்ன நடந்தது பேரழகி என்று பரபரப்போடு கேட்டான். பேய் என்றாள் பேரழகி. எத்தனை பேய்கள்? நன்கு எண்ணினாயா என்றான் மறைமலை சிரித்துக்கொண்டு. விளையாடாதீர்களத்தான். உண்மையாகவே ஒரு பேய் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தது. அதோ அந்த கதவை பாருங்கள், கொஞ்சம் போல் திறந்திருக்கிறது. அந்த பேய் உள்ளே வந்து உங்கள் கட்டில் அருகே நின்றது. குனிந்து உங்கள் கழுத்தை நெரிக்க போன போதுதான் கூச்சல் போட்டேன். ஒரு நொடியில் பாய்ந்து சென்று ஜன்னல் வழியாக மறைந்து விட்டது என்றாள் பேரழகி. சிந்தித்தான் மறைமலை. பிறகு வெறும் தோற்றம்தான் பேரழகி. கனவு கண்டிருப்பாய், வேறு ஒன்றும் இல்லை. கதவு காற்றில் தன்னால் திறந்து கொண்டிருக்கும். படித்த பெண்ணாயிருந்தும் இது தெரியவில்லையே என்றான். தோற்றமல்ல, கனவும் அல்ல. உண்மையாகவே பேயை என் கண்ணால் பார்த்தேன். நான் என்ன குழந்தையா கனவு கண்டுவிட்டு உளற என்றாள் பேரழகி. மறைமலை வெளியே எழுந்து போய் பங்களாவை ஒரு சுற்று சுற்றி பார்த்துவிட்டு வந்தான். வெளியே ஒன்றையும் காணோம். தங்கவேலு ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை எழுப்பி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன், நீ பேசாமல் படுத்துக்கொள். இந்த தடவை பேய் வந்தால் அது வந்து கழுத்தை நெரிக்கும் வரை வேளையில் கத்தாதே. கதவு திறக்கப்படும் ஓசை கேட்கும் போதே மெல்ல என்னை எழுப்பிவிடு என்று சொல்லிவிட்டு துப்பாக்கியை எடுத்து தலையணியை அடியில் வைத்துக்கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு கட்டிலில் படுத்தான் மறைமலை. பேரழகி படுத்துக்கொண்டார். சில நிமிடங்களுக்கு பின் மறைமலை நன்றாக தூங்கிவிட்டார். பேரழகி மட்டும் தூங்கவே இல்லை. தூங்குவதைப் போல கண்களை மூடுவதும் அடிக்கடி கண்களை திறப்பதுமாக இருந்தார். சிறிது நேரம் கழித்து கதவு மெல்ல திறக்கப்படும் ஓசை கேட்டது. அத்தான் என்று மெல்ல மறைமலைக்கு மட்டும் கேட்கும்படி ஒரு குரல் கொடுத்தாள் பேரழகி. மறைமலை விழித்து கொண்டான். அவன் கண்களை மெல்ல திறந்து பார்த்தான். திறந்த கதவின் வழியே மெல்ல காலடி எடுத்து வைத்து பேய் உள்ளே நுழைந்தது. பேரழகி மறைமலை விழித்திருக்கும் துணிவால் சற்று உற்று கவனித்தாள். பேய் கையில் ஒரு கத்தியை வைத்துக் கொண்டிருந்தது. கத்தியை கவனமுடன் வைத்துக்கொண்டு மறைமலை படுத்திருந்த கட்டிலை நோக்கி வந்து கொண்டிருந்தது. மறைமலை பேயின் கையில் இருந்த கத்தியை பார்த்தான். உடனே அவன் மின்னல் போல் எழுந்து பேயை துப்பாக்கியால் சுட்டான். கத்தி எகிரி கீழே விழுந்தது. பேய் பாய்ந்து ஜன்னல் வழியாக குதித்து மறைந்து விட்டது. மறைமலை விளக்கை போட்டான். கீழே அந்த கத்தி அப்படியே கிடந்தது. மறைமலையும் ஜன்னல் வழியாக குதித்து தோட்டத்தில் ஓடினான். தோட்டத்தில் எங்கேயுமே பேயை காணோம். தங்கவேலு குரட்டை விட்டபடி அமைதியோடு தூங்கிக் கொண்டிருந்தான். தங்கவேலு என்று எழுப்பினான் மறைமலை. தங்கவேலு அலறி புடைத்துக் கொண்டு இருந்து உட்கார்ந்து என்ன என்ன என்றான். மறைமலை சிரித்துக்கொண்டே,
பங்களாவுக்கு நல்ல காவல் நீ. முதலில் பேய் உள்ளே வந்ததாக பேரழகி சொன்னபோது உன்னை எழுப்பி மறுபடியும் பேய் வந்தால் எங்களை எழுப்பச் சொன்னேன். மறுபடியும் பேய் வந்தது. நீ என்னவென்றால் நாங்கள் எழுப்பும் வரையில் தூக்கிக் கொண்டிருக்கிறாய். மறுபடியும் பேய் வந்ததா என்று மிரண்டபடி கேட்டான் தங்கவேலு. கத்தியுடன் வந்தது. கத்தியை என் அறையில் போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தது. பங்களாவில் தேடி பார்ப்போம் வா என்று சொல்லி தங்கவேலுவை அழைத்து கொண்டு ஒவ்வொரு அறையாக போய் பார்த்தான். பேயை காணவே காணோம். அன்னை தூக்க கலக்கத்துடன் வந்து, என்ன குழப்பம் என்றாள். பேய் ஒன்று நம் பங்களாவில் நடமாடுகிறது. அதை கண்டுபிடிக்கவே இவ்வளவும். நீ பேசாமல் கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு தூங்கு அம்மா என்று சொன்னான் மறைமலை. மறைமலை தங்கவேலுவிடம், பொழுது விடியட்டும், பார்த்து கொள்ளலாம், இப்போது ஒன்றும் சொல்வதற்கில்லை, நீ போய் கவனத்துடன் படுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றான். பேய் போட்டுவிட்டு போன கத்தியை எடுத்து விளக்கு வெளிச்சத்தில் நன்றாக பார்த்தான். பிறகு அதை கவனத்துடன் மேஜை அறையில் வைத்து பூட்டிவிட்டு, விடியட்டும் பேரழகி, இது பற்றி போலீசுக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்றான். அப்போது மணி 3க்கு மேல் ஆகிவிட்டது. மறைமலை எப்போது பொழுது விடிய போகிறது என்று காத்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 4. பொழுது புலர்ந்தது. மறைமலை காரை எடுத்துக்கொண்டு நகரத்துக்கு சென்றான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன் காரை நிறுத்திவிட்டு ஸ்டேஷனுக்குள் விரைந்து சென்றான். மறைமலை சப் இன்ஸ்பெக்டரிடம் பேயை பற்றி சொன்னான். நம்முடைய பங்களாவுக்கு பக்கத்தில் ஒரு பேய் சுற்றி கொண்டிருக்கிறது என்றான். பேயா என்றார் சப் இன்ஸ்பெக்டர். வியப்பு கொள்ளாதீர்கள், பேயேதான். என் கண்களால் பார்த்தேன். அது மட்டுமா, அந்த பேய் என்னுடைய பங்களாவுக்குள் நுழைந்து என்னை கொல்லவும் பார்த்தது. கொஞ்சம் விபரமாக சொல்லுங்கள் என்றார் சப் இன்ஸ்பெக்டர். இந்த கத்தியை பாருங்கள் என்று சொல்லி பேய் போட்டுவிட்டு போன கத்தியை மேஜையின் மேல் வைத்தான் மறைமலை. சப் இன்ஸ்பெக்டரிடம் வியப்பு அளவு கடந்தது. பேய் கத்தியால் குத்த வந்ததா? என்னால் நம்பவே முடியவில்லையே என்றார் சப் இன்ஸ்பெக்டர். ஏன் நம்ப முடியவில்லை? பேயை காட்டும் வரையில் நம்ப மாட்டீர்கள் போலிருக்கிறது. என்னுடன் வாருங்கள், என்னுடன் பங்களாவில் தங்கியிருங்கள். இன்று இரவு பேயை உங்களுக்கு காட்டுகிறேன். பாழடைந்த மாளிகைதான் உங்களுக்கு தெரியுமே, அங்கேதான் அந்த பேய் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்றார் மறைமலை. சப் இன்ஸ்பெக்டர் அந்த கத்தியை திருப்பி திருப்பி பார்த்தார். மறைமலை மீண்டும் சொன்னான், எடுத்த எடுப்பிலேயே பேய் என்னை கத்தியால் குத்த வரவில்லை, கைகளால் அமுக்கி கொல்ல வந்திருக்கிறது. என்னுடைய அறையில் அடுத்த கட்டிலில் படுத்திருந்த என் அத்தை மகள் பேரழகி பேயை பார்த்துவிட்டு அலறினாள். பேய் ஜன்னல் வழியாக குதித்து ஓட்டம் பிடித்தது. மறுபடியும் பேய் வந்தது. 2ஆம் தடவை வந்தபோதுதான் கையில் கத்தியுடன் வந்திருக்கிறது. பேய் அறைக்குள் நுழையும் போதே பேரழகி என்னை எழுப்பிவிட்டாள். நான் கவனமுடன் இருந்தேன். பேயின் கையில் கத்தியை கண்டதும் தலையணையின் அடியில் இருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து சுட்டேன். கத்தி கீழே விழுந்து விட்டது. இந்த தடவையும் அது ஜன்னல் வழியாகத்தான் ஓடி மறைந்தது. உடனே நான் தோட்டத்தில் போய் பார்த்தேன். பேயை காணோம். வேலைக்காரன் தங்கவேலுவுக்கு பேயை பற்றி கவனப்படுத்தி வைத்தேன். மறுபடியும் பேய் வந்தால் அவன் என்னை எழுப்புவதாக சொன்னான். அவன் நன்றாக தூங்கிவிட்டிருக்கிறான். அவனை எழுப்பினேன். இருவரும் பங்களா முழுவதும் தேடி பார்த்தோம். எங்கேயுமே பேயை காணோம். முதலில் எப்போது நீங்கள் பேயை பார்த்தீர்கள் என்று கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர். நேற்று மாலை இருட்டியதும் பங்களா மாடியில் நின்றிருந்தேன். அப்போது ஒரு பேய் பாழடைந்த மாளிகைக்குள் நுழைவதை பார்த்தேன். உடனே கை விளக்கையும் கை துப்பாக்கியையும் எடுத்துக்கொண்டு பாழடைந்த மாளிகைக்குள் பேயை தேடிச் சென்றேன். உள்ளே இருட்டாக இருந்தது. எங்கேயோ எதையோ இடிக்கும் ஓசை கேட்டது. கை விளக்கை அடித்து பார்த்தேன். உடனே ஓசை நின்றுவிட்டது. எங்கேயுமே பேயை காணோம். அதற்கு பின்தான் பேய் என்னை கொல்ல பங்களாவுக்குள் நுழைந்திருக்கிறது என்றான் மறைமலை. சப் இன்ஸ்பெக்டர் சிந்தித்தார். இன்று மாலை 4 கான்ஸ்டபிள்களுடன் வருகிறேன். அந்த பேயை பார்த்து விடலாம், அதை பிடிக்காமல் விடுவதில்லை என்றார் அவர். உங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். இச்செய்தி உங்களுடனேயே இருக்கட்டும் என்று மறைமலை சொல்லிவிட்டு வந்தான். காரில் ஏறினான். கார் பெரிய பண்ணையை நோக்கி பறந்தது. இருட்டி விட்டது. இருள் சூழ்ந்ததும் எல்லார் மனதிலும் பேயின் அச்சம் புகுந்தது. பேரழகி மறைமலையின் பங்களாவிலேயே இருந்து விட்டாள். விளக்கு வெளிச்சத்தில் ஏதாவது நிழலை கண்டால் கூட அவளுக்கு பேய்தான் வந்துவிட்டதோ என்ற கலக்கம் ஏற்பட்டது. மறைமலை மாடி அறையில் உட்கார்ந்து கொண்டு வெளியே பார்த்து கொண்டிருந்தான். தொலைவில் போலீஸ் ஜீப் வந்து பாழடைந்த மாளிகைக்கு சிறிது தூரத்தில் நின்றது. மறைமலை கீழே இறங்கி ஓடி வந்தான். சப் இன்ஸ்பெக்டர், வாருங்கள். மறைமலை, பேய் வரும் நேரம் ஆகிவிட்டதா என்று கேட்டார். ஆமாம், பேயின் கண்களில் நாம் எவரும் தென்படக்கூடாது. ஜீப்பை கூட எங்கேயாவது ஒரு மரத்தின் கீழ் இருக்குமிடம் தெரியாமல் நிறுத்தி விடுங்கள் என்று மறைமலை கூறினான். நீங்கள் சொல்வது சரிதான். இப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என்று கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர். என்ன செய்ய வேண்டும் என்று அக்கறையோடு கேட்டான் மறைமலை. என்னுடன் 4 கான்ஸ்டபிள்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த பாழடைந்த மாளிகையின் வாயில்களை கவனிக்கும்படி சொல்லியிருக்கிறேன். இந்த மாளிகைக்கு மொத்தம் 4 வாயில்கள் இருக்கின்றன. அவர்கள் மரத்தின் மீது உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொருவனும் ஒவ்வொரு வாயிலை கவனித்துக் கொண்டிருப்பான். பேய் மாளிகைக்குள் நுழைந்ததும் எல்லா கான்ஸ்டபிள்களும் மரங்களை விட்டு கீழே இறங்கி வெகு கவனமுடன் ஒரே வேளையில் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு வாயிலில் நுழைய வேண்டும்.
அப்போது பேய் நம்மை விட்டு தப்பி போக முடியாது. தவறாது அதை பிடித்து விடலாம். நாமும் ஒரு மரத்தனடியில் நின்று கவனித்துக் கொண்டிருக்கலாம். பேய் மாளிகைக்குள் நுழைந்ததும் அதை தொடர்ந்து போய் பார்க்கலாம் என்றார் சப் இன்ஸ்பெக்டர். மறைமலைக்கு அவர் சொன்ன அந்த திட்டம் சரியானதாகவே பட்டது. மறைமலை, சரியான திட்டம்தான் இன்ஸ்பெக்டர், நடக்கட்டும் வேலை என்றார். சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்களுக்கு கட்டளை இட்டுவிட்டு ஜீப்பை ஒரு பள்ளத்தில் மரத்தின் மறைவில் கொண்டு போய் நிறுத்தினார். கான்ஸ்டபிள்கள் பாழடைந்த மாளிகையை முற்றுகை போட்டுவிட்டார்கள். ஒவ்வொரு வாயிலின் வெளியேயும் அடர்த்தியான மரத்தின் மீது ஒவ்வொரு கான்ஸ்டபிள்களும் மறைந்து கொண்டனர். நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. இருள் நன்றாக பரவிவிட்டது. மறைமலையும் சப் இன்ஸ்பெக்டரும் மூச்சு விடுவது கூட கேட்காதபடி ஒரு மரத்தின் மறைவில் நின்று கொண்டு பல திக்குகளிலும் பார்த்து கொண்டிருந்தார்கள். மணி 10க்கு மேல் ஆகிவிட்டது. பேய் வரவில்லை. இருளில் அந்த பேய் எங்கே ஒளிந்திருக்கிறதோ என்று நினைத்தான் மறைமலை. இன்னும் பேயை காணோமே என்று ஏங்கினார் சப் இன்ஸ்பெக்டர். மணி 11. அச்சம் தரும் அமைதி நிலவும் அந்த வேளையில் கூட பேயை காணோம். மறைமலை துடித்துக் கொண்டிருந்தான். சப் இன்ஸ்பெக்டர் பொறுமையை இழந்தார். இன்னும் பேயை காணோமே என்றார் மெல்ல சப் இன்ஸ்பெக்டர். பொறுமை கொள்ளுங்கள் சப் இன்ஸ்பெக்டர், தினமும் தோன்றும் அப்பேய் இன்று மட்டும் வராமல் போகுமா, பார்க்கலாம் என்றான் மறைமலை. அப்போது சரியாக 12 மணி. மறைமலையும் சப் இன்ஸ்பெக்டரும் கழுகுகளைப் போல மாளிகையின் பக்கம் பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள். திடீரென்று பாழடைந்த மாளிகையின் வெளியே ஒரு சிறிய மலையடி தளத்தில் ஒரு மரத்தின் நிழலிலிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. அந்த உருவம் பேய். மணிக்கணக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பேய் பாழடைந்த மாளிகையை நோக்கி விரைந்து சென்றது. சப் இன்ஸ்பெக்டருக்கு உடல் சில்லிட்டு விட்டது. கண்ணங்கரிய அந்த பேயை பார்த்ததும் அவரால் சிறிது நேரம் கூட பேச முடியவில்லை. மாளிகைக்குள் நுழைந்து விட்டது. விரைந்து சென்று பார்க்கலாம் வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டான் மறைமலை. போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் துணிவு பெற்றார். பாய்ந்து சென்றார். அவர் பின்னால் மறைமலை நடந்தார். அவர்கள் பேய் சென்ற வழியே மாளிகைக்குள் நுழைந்தார்கள். உள்ளே கண்ணங்கரிய காரிருள் படர்ந்திருந்தது. முதலில் சப் இன்ஸ்பெக்டர் நுழைந்தார். அவருக்கு பின்னாலே மறைமலை சென்றார். அப்போது ஐயோ என்று ஒரு குரல் இருளை கிழித்துக் கொண்டு பாழடைந்த மாளிகையின் உள்ளே இருந்து கேட்டது. அந்த குரல் எல்லோரையும் ஒரு கணம் நடுங்க வைத்தது. சப் இன்ஸ்பெக்டர் கைவிளக்கை அடித்தபடி உள்ளே ஓடிப்போய் பார்த்தார். அதே வேளையில் 4 கான்ஸ்டபிள்களும் உள்ளே புகுந்தார்கள். சப் இன்ஸ்பெக்டர் கைவிளக்கு வெளிச்சத்தில் பார்த்து கொண்டே சென்றார். குரல் வந்த திக்கில் ஓடினார். ஒரு மூலையில் கண்ணங்கரிய பேய் தலை குப்புற கீழே விழுந்து கிடந்தது. அதை பார்த்ததுமே எல்லோரும் ஒரு அடி பின்னகர்ந்து நின்றார்கள். மறைமலையும் பேயை உற்று கவனித்தான். பேய் ரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடந்தது. சப் இன்ஸ்பெக்டர் அந்த பேயை புரட்டினார். பேயின் மார்பில் கத்தி ஆழமாக பாய்ந்திருந்தது. பேய் செத்து கிடந்தது. பேயின் உடல் தலை முதல் கால் வரையிலும் கருப்பு துணியால் மூடப்பட்டிருந்தது. சப் இன்ஸ்பெக்டர் தம் கையால் கருப்பு துணியை விளக்கினார். உள்ளே குண்டுப்பிள்ளையின் உருவம் செத்து கிடந்தது. சின்ன பண்ணையின் கணக்கு பிள்ளை குண்டுப்பிள்ளை பேய் உருவில் செத்து கிடந்தார். மறைமலையால் தன் கண்களை நம்பவே முடியவில்லை. இருந்தாலும் குண்டுப்பிள்ளைத்தான் பேய் என்பது இப்போது தெளிவாகிவிட்டது. அப்படியானால் குண்டுப்பிள்ளை பேய் வேடத்தில் வந்து மறைமலையை ஏன் கொல்ல முயல வேண்டும்? அந்த வினாவுக்கு அவனுக்கு உடனடியாக பதில் கிடைக்கவில்லை. இவர் சின்ன பண்ணையின் கணக்கு பிள்ளை குண்டுப்பிள்ளை அல்லவா என்று கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர். ஆமாம் என்றான் மறைமலை. அவர் ஏன் பேய் வேடம் போட்டுக்கொண்டு இங்கு வர வேண்டும் என்று கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர். மறைமலை அதற்கு பதில் சொல்லவில்லை. அவன் ஆழ்ந்த சிந்தனையுள் ஈடுபட்டிருந்தான். இப்போது பேய் யார் என்று தெரிந்துவிட்டது. குண்டுப்பிள்ளை தான் பேய் உருவில் சுற்றி கொண்டிருந்தார் என்பது தெளிவாகிவிட்டது. குண்டுப்பிள்ளை கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். குண்டுப்பிள்ளையை கொலை செய்தது யார்? இப்போது அதை கண்டுபிடித்தாக வேண்டும் என்றார் சப் இன்ஸ்பெக்டர். மறைமலை ஒன்றுமே சொல்லவில்லை. அவன் சப் இன்ஸ்பெக்டரின் முகத்தையே சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். சப் இன்ஸ்பெக்டர் குண்டுப்பிள்ளையின் பிணத்தை மூடிவிட்டு, வாருங்கள் மறைமலை, இந்த பாழடைந்த மாளிகையை இன்னும் ஒரு முறை சுற்றி பார்ப்போம். பேயை கொன்றவனை கண்டுபிடிக்கும் வரையில் எனக்கு தூக்கம் வரவே வராது. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் என்னை பிழிந்து எடுத்து விடுவார். கேசு சிக்கலாகி கொண்டு போகிறது. ஆகையால் பொழுது விடிந்ததும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு செய்தியை அனுப்பிவிட்டு இங்கேயே தங்கிவிடுகிறேன் என்றார். 2 கான்ஸ்டபிள்கள் குண்டுப்பிள்ளையின் பிணத்தை தூக்கி கொண்டு சென்றார்கள். சப் இன்ஸ்பெக்டர் நடந்து கொண்டே, இந்த கொலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று மறைமலையிடம் கேட்டார். மறைமலை, எனக்கு ஒன்றுமே தோன்றவில்லை என்று சொல்லிவிட்டான். குண்டுப்பிள்ளையை கொன்றவன் நமக்கு தெரியாமல் எப்படி உள்ளே வந்திருப்பான்? நாம் தான் மாளிகையை வெகு கவனமாக முற்றுகை இட்டிருந்தோமே என்று சொன்னார் சப் இன்ஸ்பெக்டர். அவன் எப்படியோ வந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் அவன் எப்படி மறைந்து விட்டான் என்று தெரியவில்லையே. மாளிகையின் 4 வழிகளையும் நாம் சூழ்ந்து கொண்டிருந்தோம், பயனில்லாமல் போய்விட்டது என்றான் மறைமலை. சப் இன்ஸ்பெக்டரும் மறைமலையும் முன்னே சென்றார்கள். அவர்கள் பின்னால் 2 கான்ஸ்டபிள்கள் சென்றார்கள்.
மாளிகையை முற்றும் ஒரு முறை பார்த்து விட்டார்கள். எங்கேயும் ஒருவரையும் காணோம். பங்களாவுக்கு போகலாம் வாருங்கள், இப்போதே இங்கேயே சுற்றி கொண்டிருப்பதில் பயனில்லை என்று மறைமலை கூறினான். சப் இன்ஸ்பெக்டருக்கு மறைமலை சொன்னது சரிதான் என்று பட்டது. உடனே அவர் கான்ஸ்டபிள்களுடன் பங்களாவை நோக்கி மறைமலையுடன் சென்றார். பங்களாவை அடைந்ததும் சப் இன்ஸ்பெக்டருக்கு மற்றொரு வழி உதித்தது. அவர் மறைமலையிடம், பேயை கண்டுபிடித்தாகி விட்டதே, பேயை கொன்றவனைத்தான் இனிமேல் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த கொலையை பற்றி நான் உடனே சர்க்கிளிடம் சொல்லிவிட்டு அவரையே அழைத்து கொண்டு நாளை வருகிறேன். கொலையாளியை சர்க்கிள் எப்படியும் பிடித்து விடுவார். உங்கள் பாதுகாப்புக்காக 3 கான்ஸ்டபிள்களை பங்களாவை சுற்றி கவனமுடன் நிறுத்திவிட்டு போகிறேன் என்றார். சப் இன்ஸ்பெக்டர் ஒரு கான்ஸ்டபிளை அழைத்து கொண்டு ஜீப்பில் போய்விட்டார். 3 கான்ஸ்டபிள்கள் மறைமலை பங்களாவை சுற்றி நின்றார்கள். மறைமலை பங்களாவுக்குள் நுழைந்தான். தங்கவேலு வழக்கமான இடத்தில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். மறைமலை அவனை கடந்து உள்ளே சென்றான். கூடத்தில் பேரழகி அவன் வரவுக்காக ஆவலுடன் காத்திருந்தாள். மறைமலை பேரழகியை பார்த்ததும் சட்டென்று நின்றான். பேரழகி, இன்னும் நீ கண்ணுறங்கவில்லையா என்று கேட்டான். கவலையால் கண்ணுறங்கவில்லையத்தான். பேய் உலவும் பங்களாவில் எமைகளை மூட முடியுமா? நீங்கள் பாழடைந்த மாளிகைக்கு போனீர்களே, பேயை கண்டுபிடித்து விட்டீர்களா என்று அவளுடன் கேட்டாள் பேரழகி. கண்டுபிடித்து விட்டோம் பேரழகி என்றான் மெல்ல மறைமலை. உண்மையாகவா தான் என்று கேட்டாள் பேரழகி. உண்மையாகத்தான் பேரழகி, அந்த பேய் பாழடைந்த மாளிகைக்குள் நுழைந்தது. நாங்கள் தொடர்ந்து சென்றோம். உள்ளே இருட்டில் ஐயோ என்று ஒரு குரல் கேட்டது. கைவிளக்கை அடித்து பார்த்தபோது பேய் தலை குப்புற விழுந்து கிடந்தது. புரட்டி பார்த்தார் சப் இன்ஸ்பெக்டர். பேயின் நெஞ்சில் ஒரு கத்தி பாய்ந்திருந்தது. கைப்பிடி மட்டுமே வெளியில் தெரிந்தது. பேயின் உடையை அகற்றியதும் அளவில்லா வியப்பு கொண்டோம். பேய் உருவில் செத்து கிடந்தவர் குண்டு பிள்ளை என்றான் மறைமலை. இதை கேட்டதும் பேரழகி அச்ச மிகுதியால் அசையாது நின்றாள். குண்டு பிள்ளைத்தான் பேய் என்பதை கண்டுபிடித்தோமே தவிர குண்டு பிள்ளையை கொலை செய்தது யார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. கொலை செய்தவன் எப்படியோ மறைந்து விட்டான். பேரழகி எதுவும் பேசவில்லை. குண்டு பிள்ளைத்தான் பேய் என்பதை கேட்டதும் அவள் உடல் சிலிர்த்தது. மறைமலை அவளை அழைத்து போய் கட்டிலில் படுக்க வைத்தான். அச்சமின்றி தூங்கு பேரழகி, நாளைக்கு முழு விபரமும் தெரிந்துவிடும் என்று நினைக்கிறேன். நம்முடைய பங்களாவை சுற்றி 3 கான்ஸ்டபிள்கள் காவலுக்கு போடப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் அச்சமின்றி தூங்கு என்று சொல்லிவிட்டு மேல் மாடியில் இருந்த தன் அறைக்கு சென்று ஏதோ புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு பாழடைந்த மாளிகையின் சரித்திரத்தை ஆராய்வதில் ஈடுபட்டான். இரவு வெகு நேரம் வரையில் படித்துக் கொண்டிருந்தான். பிறகு கீழே இறங்கி வந்தான். தன் அறைக்கதவை திறந்ததும் பேரழகி அலறிக்கொண்டு புரண்டு எழுந்து உட்கார்ந்தாள். அஞ்சாதே பேரழகி, பேய் அல்ல, நான் தான் உன் அத்தான் மறைமலை என்றான் மறைமலை. எனக்கு தூக்கமே வரவில்லையத்தான். நீங்கள் கதவை திறந்ததும் உண்மையிலேயே நான் மிகவும் அஞ்சிவிட்டேன் என்றாள். மறைமலை கதவை சாத்திவிட்டு திரும்பினான். மெல்ல வந்து தன் கட்டிலில் சாய்ந்து கொண்டே, இனிமேலாவது தூங்கு பேரழகி என்று சொல்லிக்கொண்டே போர்வையை எடுத்து தலை முதல் கால் வரையில் போர்த்தி கொண்டு படுத்து விட்டான். பேரழகியும் தனது போர்வையை எடுத்து தலை முதல் கால் வரையில் போர்த்து படுத்துக் கொண்டார். அத்தியாயம் 5. மறுநாள் காலையிலேயே சர்க்கிளும் சப் இன்ஸ்பெக்டரும் ஒரு கான்ஸ்டபிளுடன் பெரிய பண்ணைக்கு ஜீப் காரில் வந்து விட்டார்கள். சப் இன்ஸ்பெக்டர் சர்க்கிளுக்கு நடந்ததை நடந்தபடியே சொன்னார். பேயை கொன்றவன் யார் என்பதை சர்க்கிள் எப்படியும் கண்டுபிடித்து விடுவார் என்று அவர் உறுதியாக நம்பினார். சர்க்கிள் முதலில் மறைமலையை பார்த்து பேசினார். மறைமலை பேயை முதலில் எப்பொழுது பார்த்தான் என்பதையும், அந்த பேய் அவனை கொல்ல வந்ததையும், போலீசில் அவன் தகவல் கொடுத்ததையும், அதன் பிறகு சப் இன்ஸ்பெக்டருடன் பேயை பிடிக்க பாழடைந்த மாளிகைக்கு சென்றபோது பேய் கொலை செய்யப்பட்டதையும், கொலை செய்யப்பட்ட பேய் சின்ன பண்ணையின் கணக்கு பிள்ளை குண்டு பிள்ளை என்பதையும் தெளிவாக நடந்ததை அப்படியே சொன்னான். மறைமலை சொன்னதை கேட்டதும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வியந்தார். பேயை கொன்றவனை எப்படி கண்டுபிடிப்பது என்பது அவருக்கு பெரிய புதிராக இருந்தது. எதற்கும் இரவு வரையில் காத்திருந்து பார்க்க முடிவு கட்டினார் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். இரவு வந்தது. கீழே பங்களாவின் வெளியே கான்ஸ்டபிள்கள் காவல் காத்து நின்றார்கள். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், மறைமலை மூவரும் சாப்பிட்டு விட்டு மேல் மாடியில் நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தார்கள். தொலைவில் பாழடைந்த மாளிகையும் அதற்கப்பால் இருந்த சிறிய மலையும் இருளில் மூழ்கி கிடந்தன. மூவரும் வெகு நேரம் வரையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பார்வை அடிக்கடி பாழடைந்த மாளிகையின் பக்கம் பதிந்தது. வெகு நேரம் கழித்து, அதோ என்று மெல்ல கூவினான் மறைமலை. சர்க்கிளும் சப் இன்ஸ்பெக்டரும் சட்டென்று திரும்பி மறைமலை கையை காட்டிய திக்கில் பார்த்தார்கள். அங்கே இருட்டில் ஓர் உருவம் மலை உச்சியிலிருந்து சரிவில் இறங்கிக் கொண்டிருந்தது. அந்த உருவம் ஒரு மனிதனின் உருவம்தான். அந்த மனிதன் மலை சரிவில் பாழடைந்த மாளிகையின் பக்கம் விரைவாக இறங்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று மலை உச்சியில் ஒரு பேய் தோன்றியது. என்ன, மற்றொரு பேயா? ஆமாம், அது பேயேதான். கண்ணங்கரிய பேய்தான், மற்றொரு பேய்தான். பேய் மலை சரிவில் இறங்கிக் கொண்டிருந்த மனிதன் மீது மின்னல் வேகத்தில் பாய்ந்தது.
பாய்ந்த வேகத்தில் அப்படியே தன் இரு கைகளாலும் அந்த மனிதனின் கழுத்தை குலுக்கி பிடித்தது. அந்த மனிதனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவன் அப்படியே துவண்டு விழுந்தான். மலை சரிவில் விழுந்த அவன் உடல் உருண்டு மலையடித்தளத்தில் வந்து விழுந்தது. சர்க்கிளுக்கு உடல் துடித்தது. இப்படி ஒரு நிகழ்ச்சி தம் கண்முன் நடக்கும் என்று அவர் சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை. சப் இன்ஸ்பெக்டர், வாருங்கள் போகலாம், உடனே அந்த பேயை பிடித்து விடலாம் என்று கத்தினார். இரண்டாவது பேய் எங்கிருந்து வந்தது என்று மறைமலைக்கு தூக்கி வாரி போட்டது. இதை போல் இன்னும் எத்தனை பேய்கள் இருக்கின்றனவோ என்று எண்ணி அவன் கலக்கம் மிக கொண்டான். சர்க்கிள், வாருங்கள் போகலாம் என்று முன்னே பாய்ந்தார். அவர் பின்னால் சப் இன்ஸ்பெக்டர் ஓடினார். மறைமலையும் கூடவே ஓடினான். பங்களாவின் கீழே கான்ஸ்டபிள்கள் துப்பாக்கிகளுடன் நின்றிருந்தார்கள். பங்களா முற்றத்தில் ஓர் ஓரமாக வேலைக்காரன் தங்கவேலு கவலையற்று அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். இதோ பாருங்கள், தங்கவேலு அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான். பங்களாவிலேயே பேய் வந்தபோது கூட அவன் கவலைப்படவில்லை. அப்போதும் அவன் கவலையின்றி தூங்கிக் கொண்டிருந்தான். எப்போதும் அமைதியாக தூங்குவதுதான் அவன் வேலை என்றான் மறைமலை. சர்க்கிளும் சப் இன்ஸ்பெக்டரும் தங்கவேலு படுத்திருந்த பக்கமாக திரும்பி பார்த்தார்கள். தங்கவேலு தலை முதல் கால் வரை பொறுத்து கொண்டு தூங்குவதை பார்த்ததும் அவர்களுக்கு சிரிப்பு வந்தது. இப்படிப்பட்ட வேலைக்காரனை பங்களாவில் வைத்திருக்கிறீர்களே என்றார் சர்க்கிள். என்ன செய்வது, எத்தனையோ ஆண்டுகளாக அவன் பெரிய பண்ணையில் வேலை செய்து வருகிறான். அவனை நிறுத்திவிட முடியுமா? எப்படியாவது இருந்துவிட்டு போகிறான் என்றான் மறைமலை. சர்க்கிள் துப்பாக்கி தாங்கிய 2 கான்ஸ்டபிள்களையும் அழைத்துக் கொண்டு இருட்டில் நடந்தார். பேய் விரைவாக மலை சரிவில் இறங்கி பாழடைந்த மாளிகைக்குள் புகுந்து மறைந்து விட்டது. மலை சரிவில் பேயிடம் சிக்கி உருண்டு விழுந்த மனிதன் எவராக இருக்கும் என்று சிந்தித்துக் கொண்டு நடந்தான் மறைமலை. எல்லோரும் மலையடி தளத்தை அடைந்தார்கள். இருட்டில் அந்த மனிதனின் உடல் எங்கே விழுந்ததே என்று தெரியவில்லை. சர்க்கிள் கைவிளக்கை அடித்து பார்த்து கொண்டு சென்றார். ஒரு செடியின் பக்கத்தில் அந்த மனிதன் விழுந்து கிடந்தான். மலை சரிவில் உருண்டதால் அவனுடைய சட்டை, கால் சட்டை எல்லாம் கிழிந்து தொங்கின. உடலெல்லாம் அடிபட்டு ரத்தம் சிந்தி கிடந்தது. சர்க்கிள் அந்த மனிதனின் பக்கத்தில் சென்றார். மெல்ல அவனை புரட்டி பார்த்தார். அவன் பிணமாக கிடந்தான். அவன் முகத்தை பார்த்த மறைமலை அலறினான். செத்து கிடந்தவன் இளவழகன். மறைமலையின் அத்தை மகன் இளவழகன், பேரழகி அண்ணன் இளவழகன். சிறிது நேரம் கழித்து சர்க்கிள், சின்ன பண்ணையின் ஒரு பங்குகாரர் அல்லவா இவன் என்றார். ஆமாம் என்றான் மறைமலை. இவன் ஏன் இந்த நேரத்தில் தன்னந்தனியாக இந்த இடத்திற்கு வந்தான் என்று கேட்டார் சர்க்கிள். மறைமலை ஒன்றும் சொல்லவில்லை. அவனுக்கும் இந்த வினாவுக்குத்தான் விடை வேண்டி இருந்தது. சர்க்கிள் நேரத்தை வீணாக்காமல் ஒரு கான்ஸ்டபிளை அங்கே நிறுத்திவிட்டு மற்றவர்களுடன் பாழடைந்த மாளிகையை வலை போட்டு அறிக்க புறப்பட்டார். பேய் பாழடைந்த மாளிகையில் தான் எங்கேயாவது ஒளிந்திருக்க வேண்டும் என்று உறுதியாக அவர் நம்பினார். சர்க்கிள் துப்பாக்கியை உருவிக்கொண்டு மாளிகைக்குள் நுழைந்தார். மாளிகையை வழக்கம் போல வவால்களை தலையை தொட்டுக்கொண்டு பறந்தன. பெருச்சாளிகள் இடம்பிட்டு இடமோடின. சிலந்தி பூச்சியின் கூடுகள் உடலோடு மிக ஒட்டிக்கொண்டு வந்தன. அவற்றை விலக்கிவிட்டு கொண்டு ஒரு கையில் கைவிளக்குடனும் மற்றொரு கையில் நீட்டிய துப்பாக்கியுடனும் முன்னால் நடந்தார் சர்க்கிள். உள்ளே மூளை முடுக்குகளை எல்லாம் பார்த்தார்கள். பேயை காணோம். பேய் எங்கே போய் ஒளிந்து விட்டிருக்கும் என்று எல்லா இடங்களையும் உற்று கவனித்துக் கொண்டே சென்றார் சர்க்கிள். மறைமலை வழிகாட்டு கொண்டு சென்றான். அவன் வழிகாட்டிய போதிலும் சர்க்கிள் அவனை முன்னால் விடவில்லை. அவர்தான் முன்னால் சென்றார். அவருக்கு பின்னால் மறைமலையும் சப் இன்ஸ்பெக்டரும் ஒன்றாக நடந்தார்கள். மாளிகை முழுவதும் அலசி பார்த்தும் பயனில்லை. பாழடைந்த மாளிகையின் 4 வழிகளில் ஏதோ ஒரு வழியாக வெளியேறி எப்படியோ ஓடிவிட்டது. இப்படித்தான் நினைத்தார் சர்க்கிள். அவர் மட்டுமல்ல, எல்லோருமே இப்படித்தான் நினைத்தார்கள். மாளிகைக்குள்ளே பேயை தேடி தேடி சர்க்கிள் அழுத்து போனார். அவர் அழுத்து போனதை பற்றி சப் இன்ஸ்பெக்டருக்கு மகிழ்ச்சி. சர்க்கிள் சட்டென்று நின்று, எல்லோரும் வெளியே போவோம் என்றார். பாழடைந்த மாளிகையை விட்டு எல்லோரும் வெளியே வந்தார்கள். மலையடிவாரத்தை நோக்கி நடந்தார்கள். இளவழகனின் பிணம் அங்கேயே கிடந்தது. கான்ஸ்டபிள் அருகிலேயே நின்று கொண்டிருந்தார். சர்க்கிள் 2 கான்ஸ்டபிள்களையும் கூப்பிட்டு பிணத்தை மருத்துவ நிலையத்திற்கு சோதனை செய்ய எடுத்து செல்லும்படி சொன்னார். கொலைகாரனை கண்டுபிடித்து விட்டால் அவனை கூண்டில் ஏற்றி தண்டனை வாங்கி கொடுக்க வைத்தியரின் சோதனை சீட்டு வேண்டும் என்பதற்காகவே அவர் அப்படி சொன்னார். கான்ஸ்டபிள்கள் இளவழகனின் பிணத்தை தூக்கி கொண்டு ஜீப் நின்ற இடத்திற்கு சென்றார்கள். பிணத்துடன் ஜீப் போய்விட்டது. சர்க்கிளும் சப் இன்ஸ்பெக்டரும் மறைமலையும் பெரிய பண்ணை பங்களாவை நோக்கி நடந்தார்கள். பங்களாவை அடைந்ததும் சர்க்கிள், நான் இப்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்றார். என்ன என்று ஆவல் ததும்ப கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர். அவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று துடிதுடிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தான் மறைமலை. சர்க்கிள் மறைமலையை பார்த்து, உங்கள் பங்களாவை முழுக்க சோதனை போடப் போகிறேன் என்றார். மறைமலை சிறிது நேரம் சிந்தித்தான். மறைமலை தயங்குவதையும் சிந்திப்பதையும் புரிந்து கொண்ட சப் இன்ஸ்பெக்டர், இவருடைய பங்களாவை சோதனை போட வேண்டுமா என்று கேட்டார். ஆமாம் என்றார் சர்க்கிள். எதற்காக? அந்த பங்களாவில் என்ன இருக்கிறது?
மறைமலை மீது நாம் ஒன்றும் ஐயம் கொள்வதற்கில்லையே. அவர்தானே நமக்கு பேயை பற்றி புகார் செய்தவர். இரண்டாவதாக, அவரை கொல்ல பேய் 2 தடவை முயற்சி செய்திருக்கிறது. அவரை கொல்ல வந்தது எந்த பேய் என்று புரியவில்லை. அப்படி இருக்கும்போது அவருடைய பங்களாவை சோதனை போடலாமா என்று அழுத்தமாக கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர். தவறாக நினைத்து விட்டீர்களே. பங்களாவை சோதனை போட வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம் வேறு. மறைமலையின் பங்களாவுக்குள் பேய் நடமாட்டம் இருந்திருக்கிறது. இருமுறை அந்த பேய் மறைமலையை கொல்ல வந்திருக்கிறது. 2 தடவைகளும் முயற்சி பலிக்காமல் அது ஓடிவிட்டது. ஆகையால் தான் பங்களாவை சோதனை போட்டு பார்த்துவிட வேண்டும் என்கிறேன். மறைமலையின் மீது ஐயம் கொண்டு பங்களாவை சோதனை போட வேண்டும் என்று சொல்லவில்லை என்று விளக்கமாக சொன்னார் சர்க்கிள். நன்றாக சோதனை போடுங்கள், எனக்கு மாறுபட்ட கருத்து எதுவும் இல்லை என்றான் மறைமலை. சோதனை தொடங்கியது. சர்க்கிளின் தலைமையில் நடந்த அந்த சோதனையில் பங்களாவில் எதையும் பாக்கி வைக்கவில்லை. முதலில் தோட்டத்தை வலை போட்டு அரித்தார்கள். தோட்டத்தில் எதுவும் கிடைக்கவில்லை. அடுத்தபடியாக கீழே கூடத்தையும் அதை சேர்ந்த அறைகளையும் சமையல் அறையையும் கவனத்துடன் பார்த்தார்கள். ஒன்றும் கிடைக்கவில்லை. சர்க்கிள் சலிக்காமல் முதல் மாடிக்கு சென்றார். அங்கேயும் ஒன்றும் கிடைக்கவில்லை. 2வது மாடியில் ஒன்றும் கிடைக்கவில்லை. 3வது மொட்டை மாடியில் மறைமலையின் அறை ஒன்றுதான் பாக்கியிருந்தது. அதையும் விடவில்லை சர்க்கிள். அந்த அறையில் பல புத்தகங்களும் ஓலை சுவடிகளும் கல்வெட்டுகளும் கிடந்தன. இவற்றை தவிர ஆள் உயரத்துக்கு ஒரு பெரிய இரும்பு அலமாரி இருந்தது. சர்க்கிள் மறைமலையை பார்த்து, அலமாரியை திறவுங்கள் என்றார். சர்க்கிள் மறைமலையிடம் அந்த அலமாரியை திறக்கச் சொன்னது சப் இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. சர்க்கிள் ஏன் இப்படி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடந்து கொள்கிறார் என்று நினைத்தார். மறைமலை சிறிது தயங்கினார். பிறகு சட்டென்று சாவி கொத்தை எடுத்து அலமாரியை திறந்தான். அந்த அலமாரியில் கருப்பாக ஏதோ ஒரு துணி ஒன்று சுருட்டி மடித்து வைக்கப்பட்டிருந்தது. சர்க்கிள் அதை எடுத்து பார்த்தார். அது பேயின் உடை. குண்டுப்பிள்ளை அணிந்து கொண்டிருந்த பேயின் உடை மாதிரியே இருந்தது அது. குண்டுப்பிள்ளையின் பேய் உடை போலீஸ் ஸ்டேஷனில் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தது. ஆகையால் அந்த உடை மறைமலையிடம் வந்திருக்க முடியாது. சர்க்கிள் அந்த உடையை திருப்பி திருப்பி நன்றாக பார்த்துவிட்டு மறைமலையை பார்த்தார். சப் இன்ஸ்பெக்டருக்கு வியப்பு மிகுந்த முகத்துடன் மறைமலையை பார்த்தார். அங்கே நின்றிருந்த 2 கான்ஸ்டபிளும் கூட மறைமலையை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். சர்க்கிள் மறைமலையை பார்த்து கொண்டே, இந்த பேயின் உடை உங்களுடையதா என்று கேட்டார். ஆமாம் என்றார் மறைமலை. சப் இன்ஸ்பெக்டரால் நம்பவே முடியவில்லை. 2 கான்ஸ்டபிள்களும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சர்க்கிள் அடுத்து கேட்டார், அப்படியானால் நீங்கள் பேய் வேடம் போடுவதும்டா? ஆமாம் என்றான் மறைமலை. அப்படியானால் இளவழகனை கழுத்தை நெரித்து கொன்றதும் குண்டுப்பிள்ளையை கத்தியால் குத்தி கொன்றதும் நீங்கள் தான் இல்லையா? குண்டுப்பிள்ளையை கொன்றவன் தான் இளவழகனையும் கொன்றிருக்க வேண்டும் என்பதை எவரும் மறுக்க முடியாது. ஏதோ காரணத்திற்காக குண்டுப்பிள்ளையை கொன்றுவிட்டு பிறகு இளவழகனையும் கொலை செய்திருக்க வேண்டும். பேய் வேடத்தில் மலை மீது தோன்றி இளவழகனை கொலை செய்ததும் நீங்கள் தானே என்று சட்டென்று கேட்டுவிட்டார் சர்க்கிள். ஆமாம், குண்டுப்பிள்ளையையும் இளவழகனையும் இவர்தான் கொண்டிருக்க வேண்டும் என்றார் சப் இன்ஸ்பெக்டரும் சட்டென்று. மறைமலை மெல்ல சிரித்துக்கொண்டே, நீங்கள் சொல்வதை கேட்கும் போது சிரிப்புதான் வருகிறது. குண்டுப்பிள்ளை பேய் வேடத்தில் பாலடைந்த மாளிகையினுள் நுழைவதை நானும் சப் இன்ஸ்பெக்டரும் ஒரே வேளையில் பார்த்தோம். பேயை தொடர்ந்து இருவரும் ஒன்றாகவே சென்றோம். மாளிகைக்குள் நுழையும் முன்பே குண்டுப்பிள்ளை ஐயோ என்று அலறியதை இருவரும் ஒன்றாகவே கேட்டோம். பிறகு மாளிகைக்குள் சென்றபோது குண்டுப்பிள்ளை பேய் வேடத்தில் இறந்து கிடந்தார். குண்டுப்பிள்ளை கொலை செய்யப்பட்ட போது நான் சப் இன்ஸ்பெக்டருடன் இருந்திருக்கிறேன். ஆகையால் குண்டுப்பிள்ளையை நான் கொல்லவில்லை என்பது உறுதியாகிவிட்டது. இப்போது 2வது பேய் மலை மேல் தோன்றியதையும் இளவழகனை அது கொன்றதையும் எல்லோரும் இங்கே இருந்து கொண்டு பார்த்திருக்கிறோம். 2வது பேய் மலை மேல் தோன்றிய போது நான் இதே இடத்தில் உங்களுடன் இருந்திருக்கிறேன். பேய் இளவழகனை கொன்ற போதும் உங்களுடனே இருந்திருக்கிறேன். அதற்கப்புறமும் நான் உங்களை விட்டு போகவே இல்லை. ஆகையால் இளவழகனை நான் எப்படி கொண்டிருக்க முடியும் என்றான். ஆமாம், குண்டுப்பிள்ளை கொலை செய்யப்பட்ட போதும் மறைமலை என்னுடனே இருந்தார். இப்போது இளவழகனை கொலை செய்யப்பட்ட போதும் இவர் நம்முடனே இருந்திருக்கிறார். ஆகையால் இவர் மீது ஐயம் கொள்வதில் பொருளே இல்லை என்று சப் இன்ஸ்பெக்டர் திருப்பி கேட்டார். சர்க்கிளின் முகம் வாடிவிட்டது. அவர் மறைமலையை கொலையும் கையுமாக பிடித்து விட்டதாக நினைத்திருக்கும் வேளையில் அவர் மறைமலையை பற்றி எந்த அளவுக்கு தவறாக எண்ணிவிட்டார் என்பதை சப் இன்ஸ்பெக்டர் இடித்து கூறியதை போல் இருந்தது. மறைமலையை பற்றி குட்டுத்தனமாக ஏதோ முடிவு செய்து விட்டார் சர்க்கிள். அவர் தமது தவறை உணர்ந்து கொண்டதும், அப்படியானால் நீங்கள் பேய் வேடம் போடுவது உண்டு என்று சொன்னீர்களே என்றார். மறைமலை, ஆமாம், நானும் பேய் வேடம் போடுவது உண்டு என்று சொன்னேன். அதை நான் மறுக்கவில்லை. வேறு பேய்களை கண்டதும் நான் பேய் வேடம் போடுவதை நிறுத்தி கொண்டேன். இப்போது பேய் வேடம் போடுவதில்லை. நான் பேய் வேடம் போட்ட ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு மனதில் எந்த விதமான முடிவுக்கும் வந்துவிடாதீர்கள். நான் ஒருவருக்கும் கேடு நினைத்து பேய் வேடம் போடவில்லை.
இதுவரை நான் எக்குற்றமும் செய்யவும் இல்லை என்றான் மறைமலை. சர்க்கிள் மறைமலையை வைத்த கண் வாங்காமல் பார்த்துவிட்டு, பிறகு நீங்கள் எதற்காக பேய் வேடம் போட்டீர்கள் என்று கேட்டார். மறைமலை பதில் சொல்லவில்லை. அவன் பதில் சொல்ல மறுத்துவிட்டான். சர்க்கிள் சிறிது நேரம் சிந்தனையுள் ஆழ்ந்துவிட்டு, மறைமலை, உங்களை நான் பாதுகாப்பு கைதியாக இந்த பங்களாவிலேயே வைக்கப் போகிறேன். இனிமேல் நீங்கள் இந்த மொட்டை மாடை அறையிலிருந்து வெளியே போகக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. இந்த அறைக்கு வெளியே 2 கான்ஸ்டபிள்களை காவலுக்கு போடப் போகிறேன். பங்களாவின் வெளியே 3 கான்ஸ்டபிள்களை காவலுக்கு போடப் போகிறேன். 2 கொலைகள் நடந்துவிட்ட பிறகு இனிமேலும் நான் சும்மா இருக்கப் போவதில்லை என்றார் உறுதி நிறைந்த குரலில் முடிவாக. மறைமலை ஒன்றும் சொல்லவில்லை. சப் இன்ஸ்பெக்டர் சர்க்கிளை எதிர்த்து பேச வாயை திறந்தார். ஆனால் அவர் சர்க்கிளின் சினம் பரவிய கண்களை கண்டதும் வாயை மூடிக்கொண்டார். சர்க்கிள், மறைமலை, இந்த பங்களாவில் இருக்கும் பேரழகியும் உங்கள் அன்னையும் எப்போது வேண்டுமானாலும் உங்களை வந்து பார்த்து பேச அனுமதி உண்டு. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இங்கேயே நடக்கும். அதை பற்றி நீங்கள் துன்பம் கொள்ள வேண்டாம் என்று மறைமலையிடம் சொல்லிவிட்டு கீழே இறங்கி போய்விட்டார். சப் இன்ஸ்பெக்டர் தயங்கிக் கொண்டே பின்னால் சென்று விட்டார். மறைமலை அந்த அறைக்குள் கதவை சாத்திக் கொண்டு அடைந்து கிடந்தான். அறையின் வெளியே 2 கான்ஸ்டபிள்களும் துப்பாக்கிகளுடன் காவல் நின்றார்கள். மறைமலை ஜன்னல் ஓரத்தில் நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்து வெளியே வெகுநேரம் இருட்டை பார்த்து கொண்டிருந்தான். இருட்டில் இளவழகன் உருண்டு விழுந்த மலைச்சரிவும் பாலடைந்த மாளிகையும் அச்சம் தந்தன. மறைமலை கண்களை மூடிக்கொண்டான். அப்போது கதவை யாரோ தட்டும் ஓசை கேட்டது. மறைமலை எழுந்து போய் கதவை திறந்தான். பேரழகி உள்ளே ஓடி வந்து முகத்தை கைகளில் புதைத்துக் கொண்டு விம்மி விம்மி அழுதாள். மறைமலை அவள் அருகில் சென்று அவளை அப்படியே தாங்கிச் சென்று நாற்காலியில் உட்கார வைத்தான். அவள் குலுங்கி குலுங்கி அழுதாள். மறைமலை அவள் ஏன் அப்படி அழுகிறாள் என்பதை நன்றாக புரிந்து கொண்டான். பேரழகி, நடந்தவற்றை சர்க்கிள் உன்னிடம் சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன், இல்லையா என்றான் மறைமலை. அவள் தலையை அன்புடன் கோதினான். பேரழகி, ஆமாம், அண்ணன் மற்றொரு பேய் கொன்றுவிட்டதாம் என்று சொல்லிக்கொண்டே துன்பம் தாழ முடியாமல் திணறி அழுதாள் அவள். மறைமலை, இனிமேல் நாம் என்ன செய்ய முடியும்? இறந்துவிட்ட இளவழகனை மீட்டு கொண்டு வர முடியாது. 2வது பேயை கண்டுபிடித்து குண்டு பிள்ளையையும் இளவழகனையும் கொன்றதற்காக கைதி கூண்டில் ஏற்றி தண்டிக்க முடியும் என்றார். குண்டு பிள்ளை கொலை செய்யப்பட்டதை நினைத்து எவரும் துன்பம் கொண்டதாக தெரியவில்லை. குண்டு பிள்ளை கொடிய மனிதர் என்பது எல்லோரும் அறிந்ததே. ஆகவே இளவழகனுக்கு வலது கை போல் வேலை செய்து வந்தார். குண்டு பிள்ளை இல்லாமல் இளவழகனுக்கு பைசா கூட கிடைக்காது. பணம் கிடைக்க குண்டு பிள்ளைத்தான் குறுக்கு வழிகள் சொல்லிக் கொண்டிருந்தார். இளவழகன் செலவாளி. அவன் செலவு செய்ய நிறைய பணம் வேண்டும் என்று நினைத்தானே தவிர அவன் கெட்டவன் அல்லன். குண்டு பிள்ளையால் தூண்டப்பட்டு அவன் நாச வேலைகளில் ஈடுபட்டான். ஆகையால் எல்லோருமே இளவழகன் இறப்பு குறித்து வருத்தம் மிக கொண்டார்கள். இளவழகன் கொலை செய்யப்பட்டான். ஏன், எதற்காக? எவருக்கும் தெரியவில்லை. பேரழகி அழுவதை பார்க்க பார்க்க மறைமலைக்கும் கண்கள் கலங்கின. பேரழகி அழுகியை அடக்கி கொண்டாள். பேரழகி கண்களை துடைத்து விட்டு கொண்டே, அண்ணனை எவர் கொண்டிருக்க முடியும் என்று கேட்டாள். அதுதானே தெரியவில்லை. இளவழகனை பேய் கொன்றது. அதை நானும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரும் கூட பார்த்தோம். ஓடிப்போய் கொலையை தடுக்க நேரம் இல்லை. கொலை நடந்த பிறகே அந்த இடத்தை அடைந்தோம். பேய் மறைந்து விட்டது. அதற்குள் பேய் எங்கேயோ மறைந்து விட்டது என்றான் மறைமலை. அத்தான் என்றாள் பேரழகி. என்ன பேரழகி என்று அவளுடன் கேட்டான் மறைமலை. உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் பேய் வேடம் போடுவதும்டா? மறைமலை உதட்டை கடித்துக்கொண்டே, சர்க்கிள் அதையும் உன்னிடம் சொல்லிவிட்டாரா என்று கேட்டார். ஆமாம், உண்மையாக சொல்லுங்கள் அத்தான், நீங்கள் பேய் வேடம் போட்டதுண்டா? ஆமாம், அவர் சொன்னது உண்மைத்தான் என்றான் மறைமலை. இதை கேட்டதும் பேரழகி தடால் என்று கீழே அடியற்ற மரப்போல விழுந்தாள். ஐயோ பேரழகி என்று அலறிக்கொண்டே அவளை தூக்கி கொண்டான் மறைமலை. அவள் மயக்கம் மேலிட்டு கீழே விழுந்தாள். மறைமலைக்கு ஏன் உண்மையை சொன்னோம் என்றாகிவிட்டது. அவன் மெல்ல அவளை கிடத்திவிட்டு எழுந்து போய் தண்ணீர் கொண்டு வந்து பேரழகியின் முகத்தில் தெளித்தான். அவளுக்கு மிக நன்றாக மூர்ச்சை தெளிய 5 நிமிடங்கள் சென்றன. பேரழகி எழுந்து உட்கார்ந்து மருண்ட கண்களுடன் மறைமலையை பார்த்தாள். அவள் பார்வையின் மாற்றத்தை புரிந்து கொண்ட மறைமலை, அஞ்சாதே பேரழகி, நான் பேய் வேடம் போட்டது என்னவோ உண்மைதான். ஆனால் எதற்காக நான் பேய் வேடம் போட்டேன் என்பதற்கு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை அப்புறம் சொல்லுகிறேன், என்னை நம்பு என்றான். இப்போதே சொல்லுங்களத்தான், நான் எவரிடமும் சொல்லப் போவதில்லை. என் மீது நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு என்று கேட்டாள் பேரழகி. மறைமலை சிந்தித்தான். சொல்லுங்களத்தான் என்று அவனை பிடித்து உலுக்கினாள் பேரழகி. மறைமலை தயங்கினான். சொல்ல மாட்டீர்களா அத்தான்? மறைமலை பேசாமல் இருந்தான். சொல்லப் போகிறீர்களா இல்லையா அத்தான் என்று முடிவாக கேட்டாள் பேரழகி. மறைமலை, சொல்லிவிடுகிறேன் பேரழகி, நான் சொல்லுவதை நீ முழுக்க முழுக்க நம்ப வேண்டும்.
நான் பேய் வேடம் போட்டதற்கு காரணம் புதையல்தான். பாழடைந்த மாளிகையில் நம் முன்னோர்கள் விட்டு போன புதையல் ஒன்று எங்கேயோ இருப்பதாக சொன்னேன் அல்லவா? அந்த புதையலை பற்றி தானே இரவு பகலாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். புதையலை கண்டுபிடிப்பது எளிதா என்ன? இரவு பகலாக ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. அதற்காக என் முழு நேரத்தையும் புதையல் கண்டுபிடிக்கும் வேளையில் செலவு செய்தேன். நான் புதையலை தேடுவதை எவரும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு வழி செய்தேன். அதன்படி பேய் வேடம் தரித்து இந்த பாழடைந்த மாளிகையின் பக்கமாக இரவு நேரங்களில் சுற்றி கொண்டிருந்தேன். பேயை கண்டால் மக்கள் அச்சம் கொள்வார்கள். பாழடைந்த மாளிகையின் பக்கம் பேய் உலவுகிறது என்ற செய்தி பரவினால் எவரும் இந்த பக்கம் இருட்டியதும் தலை காட்ட மாட்டார்கள். அப்புறம் எந்த விதமான தொல்லையும் இருக்காது. அமைதியுடன் புதையலை தேடலாம். புதையல் விவரமும் வெளியே தெரியாது என்று நினைத்தேன். நான் நினைத்தபடியே நடந்தது. ஆனால் பாழடைந்த மாளிகையின் பக்கம் வேறு பேய்களும் வரத் தொடங்கின. உடனே நான் பேய் வேடம் போடுவதை நிறுத்தி கொண்டேன். ஆனால் மற்ற பேய்கள் நிற்கவில்லை. பேய் உடையை என்னுடைய அலமாரியில் பார்த்ததும் சர்க்கிளுக்கு என் மீது ஐயம் பிறந்துவிட்டது. ஆகையால் தான் அவர் என்னை பாதுகாப்பு கைதியாக இங்கே வைத்திருக்கிறார். இங்கே நான் அடைந்து கிடப்பதில் எந்தவித பயனும் எவருக்கும் இல்லை என்றான் மறைமலை. நீங்களும் உங்கள் புதையலும் என்று கடிந்து கொண்டாள் பேரழகி. பிறகு உங்களால் தான் இவ்வளவு வினையும் நடந்திருக்கிறது. நீங்களும் பேய் வேடம் போடுவதை பற்றி கேட்டதும் எனக்கு தலை சுற்றியது. சர்க்கிள் உங்களை பாதுகாப்பு கைதியாக வைத்திருப்பதாக சொன்னதும் அப்படியே நினைவிழந்து சாய்ந்து விட்டேன். மூர்ச்சை தெளிய சிறிது நேரம் பிடித்தது. நினைவு வந்ததும் உங்களை பார்க்க ஓடி வந்தேன். சர்க்கிள் பொய் சொல்லி இருப்பாரோ என்று நினைத்தேன். நீங்கள் என்னிடம் சர்க்கிள் சொன்னது உண்மை என்றதும் என் தலை மறுபடியும் சுற்றியது. கீழே அன்னை உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி கெட்ட நிகழ்ச்சிகள் எப்போதும் நம்முடைய பண்ணையில் நடந்ததில்லை என்று கதறி கதறி அழுகிறார்கள் என்றாள். மறைமலை, பேரழகி, நான் செய்ததில் எந்தவித தவறும் இல்லை. புதையல் இருப்பது என்பது உண்மைத்தான். புதையலை கண்டுபிடிக்க நான் முயற்சி செய்வது புத்திகெட்டத்தனமல்ல. அந்த புதையல் நம் மூதாதையர் சேர்த்து வைத்த பொருள். அதை நாம் எப்படியாவது அடைந்து இன்னும் நலமுடன் வாழ வேண்டும். நான் பேய் வேடம் போட்டதுதான் தவறு. இளவழகன் குண்டுப்பிள்ளையின் கைபொம்மையாக இருந்ததுதான் தவறு. இதனால் தான் 2 கொலைகள். இளவழகனை கொலை செய்தவன் எவன் என்பது தெரியாது. கொலைகாரனை பிடிக்காமல் விட்டு வைக்கவும் கூடாது. சர்க்கிளாலும் சப் இன்ஸ்பெக்டராலும் கொலைகாரனை பிடிக்க முடியுமா என்பது தெரியவில்லை. ஆகையால் தான் நான் இந்த இடத்தில் அடைந்து கிடப்பது கூடாது என்று முடிவு செய்திருக்கிறேன் என்றான். அதற்காக என்ன செய்ய போகிறீர்கள்? அத்தான், கொலைகாரனை போலீசார் பிடிக்கும் வரையில் நீங்கள் போலீஸ் பாதுகாப்பிலேயே இருப்பதுதான் சரி. உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது என்றாள் பேரழகி. அவளிடம் அப்பொழுது அதற்கு மேல் பேச விரும்பவில்லை மறைமலை. அவன் ஜன்னல் வழியாக இருட்டில் பாழடைந்த மாளிகையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சட்டென்று பேரழகியின் பக்கம் திரும்பி, பேரழகி, நீ போய் கவனமுடன் படுத்துக்கொள். பங்களாவை சுற்றி போலீஸ் கான்ஸ்டபிள்கள் காவல் இருப்பதால் அஞ்ச வேண்டியதில்லை. காலையில் சிற்றுண்டியுடன் இங்கே வா என்றான் மறைமலை. பேரழகி எழுந்தாள். மெல்ல நடந்து கதவருகில் சென்று திரும்பி பார்த்தாள். மறைமலை எழுந்து வந்து கதவை திறந்துவிட்டு, ஒன்று மட்டும் மனதில் வைத்துக்கொள் பேரழகி, உனக்கு என் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை இறுதி வரைக்கும் கைவிடாதே. நான் எப்போதுமே தவறாக நடக்க மாட்டேன், இது உறுதி என்றான் அழுத்தமாக. பேரழகி கண்கள் கலங்க வெளியே போனார். மறைமலை கதவுக்கு அப்பால் மெல்ல தலையை நீட்டி பார்த்தான். பேரழகி படிக்கட்டுகளில் இறங்கும் போது திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றாள். மறைமலை பார்வையை திருப்பி வாயிலின் இருபுறமும் நின்றிருந்த கான்ஸ்டபிள்களையும் பார்த்தான். கான்ஸ்டபிள்கள் கழுகுகளைப் போல் மறைமலையே உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பார்வை மறைமலைக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அவன் படார் என்று கதவை மோதி சாத்தி தாளிட்டான். வெளியே கான்ஸ்டபிள்கள் இருவரும் சிரிக்கும் ஓசை கேட்டது. மறைமலை விளக்கை அணைத்துவிட்டு ஜன்னல் ஓரமாக வந்து உட்கார்ந்து கொண்டான். அவன் வெகு நேரம் வரையில் இருட்டையே பார்த்து கொண்டிருந்தான். தூக்கம் அவன் கண்களை அழுத்தியதும் அப்படியே தூங்கி போனான். அத்தியாயம் 6. 2 நாட்கள் ஓடிவிட்டன. மறைமலை இன்னும் மொட்டை மாடியின் அறையிலேயே அடைந்து கிடந்தான். அவனுக்கு அது சிறை மாதிரி இருந்தது. எப்போது அந்த இடத்தை விட்டு வெளியே போகலாம் என்று ஏங்கி தவித்தான் அவன். சர்க்கிள் இன்னும் அந்த 2வது பேயை பிடிக்கவில்லை. அதை பார்க்கவும் இல்லை. சப் இன்ஸ்பெக்டர் அடிக்கடி மறைமலையை வந்து பார்த்துவிட்டு போனார். அவர் சர்க்கிள் எப்படியும் பேயை பிடித்து விடுவார் என்றும் அதுவரையில் மறைமலையை பல்லை கடித்துக் கொண்டு அந்த அறையில் இருக்கும்படியும் சொன்னார். பேரழகி இந்த 2 நாட்களில் மிக இளைத்து போனாள். அவள் அடிக்கடி மறைமலையின் அறைக்கு வந்து போய் கொண்டிருந்தாள். மறைமலைக்கு காப்பி, பலகாரம், சாப்பாடு எல்லாம் அவளே எடுத்துக்கொண்டு அடிக்கடி அவனை பார்க்க ஓடி வந்தாள். அன்று மாலை காப்பி கோப்பையுடன் மறைமலை அறைக்குள் நுழைந்தாள் பேரழகி. பேரழகி உள்ளே வந்ததும் மறைமலை எழுந்து போய் கதவை சாத்திவிட்டு திரும்பி வந்தான். பேரழகியின் கையில் இருந்த காப்பியை வாங்கி குடித்துக்கொண்டே அவளை பார்த்தான். மேஜை விளிம்பில் சாய்ந்து நின்று கொண்டு பேரழகி மறைமலையை காப்பி குடிப்பதை கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள்.
மறைமலை, பேரழகி, இன்று இரவு நான் எப்படியும் இந்த இடத்தை விட்டு போயாக வேண்டும் என்றான் மெல்லிய குரலில். எதற்காக அத்தான் என்று கேட்டாள் பேரழகி. நான் இந்த இடத்தில் கைதியாக அடைந்து கிடப்பதில் பயனில்லை. சர்க்கிள் இன்னும் பேயை கண்டுபிடிக்கவில்லை. நான் வெளியே சென்று உடனே சில வேலைகளை செய்தாக வேண்டும். அதற்கு உன் உதவி வேண்டும் என்றான் மறைமலை. நீங்கள் இப்போது வெளியே போவது ஆபத்து என்றாள் பேரழகி. அதே வேளையில் நான் உள்ளே கிடப்பதும் ஆபத்துதான். நான் எப்படியாவது வெளியே போக வேண்டும். அதற்கு நீ உதவி செய்ய வேண்டும். வெளியே கான்ஸ்டபிள்கள் காவல் இருக்கிறார்களே அத்தான். அதை பற்றி கவலைப்படாதே. நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? சொல்லுங்கள் அத்தான், செய்கிறேன் என்றாள் பேரழகி. நான் சொல்வது போல் செய்ய வேண்டும். இன்று இரவு சாப்பாடு வழக்கம் போல 8 மணிக்கு கொண்டு வர வேண்டாம். சமையல் செய்ய தாமதம் ஆகிவிட்டதை போல் 10 மணிக்கு கொண்டு வா. நான் சாப்பிட்டு விட்டு ஜன்னல் வழியாக கீழே இறங்கி போய்விடுகிறேன். நீ இந்த அறைக்குள்ளேயே இருக்க வேண்டும். அப்போதுதான் கான்ஸ்டபிள்கள் ஐயம் கொள்ள மாட்டார்கள். நாம் இருவரும் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து விடுவார்கள். நான் ஜன்னல் வழியாக போன பிறகும் நீ இங்கேயே இரு, தெரிகிறதா என்றான் மறைமலை. பேரழகி ஜன்னல் வழியாக எப்படி கீழே போவீர்கள் அத்தான் என்று கேட்டாள். மறைமலை, அதை பற்றி கவலைப்படாதே பேரழகி. இதோ இந்த அலமாரியில் நூல் ஏணி இருக்கிறது. அதை ஜன்னலில் கட்டி தொங்க விட்டு அதன் வழியாக இறங்கி விடுகிறேன். பங்களாவின் பிற்பக்கமாக இறங்கி போனால் கான்ஸ்டபிள்கள் என்னை கவனிக்க மாட்டார்கள் என்று தனது வழியை சொன்னான். மறைமலை கோப்பையிலிருந்து காப்பியை மடக்கென்று குடித்து தீர்த்துவிட்டு காலி கோப்பையை மேஜை மேல் வைத்தாள். பேரழகி காலி கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு போக திரும்பினாள். பேரழகி, அவள் சட்டென்று திரும்பி பார்த்தாள். நான் சொன்னதை மறந்துவிட மாட்டாயே என்றான் மறைமலை. பேரழகி மறைமலையையே பார்த்து கொண்டு அசையாமல் நின்றாள். சரியாக 10 மணிக்கு சாப்பாடு கொண்டு வர வேண்டும், தெரிகிறதா என்று கெஞ்சுவதைப் போல கேட்டான் மறைமலை. பேரழகி சிறிது நேரம் யோசித்தாள். பிறகு சரியத்தான் என்று சொல்லிவிட்டு கதவை மெல்ல திறந்து கொண்டு வெளியே போய்விட்டாள். மறைமலை அவள் மறையும் வரை பார்த்திருந்து விட்டு கான்ஸ்டபிளை பார்க்க பிடிக்காதவனாக கதவை இழுத்து சாத்தினான். கான்ஸ்டபிள்கள் மெல்ல சிரிக்கும் ஓசை மீண்டும் அவனுக்கு கேட்டது. சரியாக இரவு 10 மணி. பேரழகி சாப்பாடு தட்டுடன் மறைமலையின் அறைக்குள் நுழைந்தாள். ஜன்னல் ஓரமாக நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்திருந்தான் மறைமலை. பேரழகி சாப்பாட்டு தட்டை மேஜை மேல் வைத்த பிறகு திரும்பி வந்து கதவை சாத்தினாள். மறைமலை சாப்பிட்டாள். பேரழகி சாப்பாட்டை பரிமாறினாள். மறைமலை 5 நிமிடங்களில் சாப்பிட்டு விட்டு எழுந்தாள். ஜன்னல் வழியாக கையை கழுவிக்கொண்டு வெளியே பார்த்தாள். தோட்டத்தில் பங்களாவின் வாயிலில் நின்றிருந்த கான்ஸ்டபிள்கள் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். மறைமலை விளக்கை அணைத்து விட்டான். வெளியே இருக்கும் கான்ஸ்டபிள்கள் மறைமலையின் அறையின் பக்கம் எட்டி பார்த்தால் கூட இப்போது ஒன்றும் தெரியாது. இருட்டு. மறைமலை ஓசையின்றி அலமாரியை திறந்து நூல் ஏணியை எடுத்தான். நூல் ஏணியின் ஒரு முனையை கீழே விட்டான். பிறகு பேரழகியின் கன்னத்தில் செல்லமாக தட்டிவிட்டு, அச்சம் கொள்ளாதே பேரழகி, நான் திரும்பி வரும் வரையில் இந்த அறையிலேயே இரு, தெரிகிறதா என்று சொல்லிவிட்டு நூல் ஏணியின் வழியாக இறங்கத் தொடங்கினான். நூல் ஏணி ஆடியது. மறைமலை வெகு கவனமாக கீழே இறங்கி மறைந்து போனான். அவன் எந்த பக்கம் இறங்கி போனான் என்றே தெரியவில்லை. பேரழகி ஜன்னல் அருகிலேயே நின்றபடி வெகு நேரம் வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். இருட்டில் பாலடைந்த மாளிகையின் பக்கம் எட்டி பார்க்கவே அவளுக்கு அச்சமாக இருந்தது. பேரழகி சட்டென்று திரும்பி நாற்காலியில் உட்கார்ந்தாள். விளக்கை போடலாமா வேண்டாமா என்று சிந்தித்தாள். விளக்கை போட்டால் மறைமலை மேலே ஏறி வரும்போது கான்ஸ்டபிள்கள் பார்த்தாலும் பார்த்து விடுவார்கள். ஆகையால் விளக்கு வேண்டாம் என்று முடிவு செய்தாள். இருட்டில் வெகு நேரம் அவள் உட்கார்ந்திருந்தாள். மறைமலை இன்னும் வரவில்லையே. மணி 12. மறைமலையை காணோம். பேரழகிக்கு இருப்பு கொள்ளவில்லை. அவள் எழுந்து ஜன்னல் வழியாக பார்த்தாள். மறைமலை தெரியவில்லை. அவளை அச்சம் கவ்வியது. அத்தான் எங்கே போயிருப்பார்? பாலடைந்த மாளிகைக்குத்தான் போயிருப்பார். அங்கே அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதா? இதை நினைத்தவுடன் பேரழகிக்கு உடலெல்லாம் குப்பென்று வியர்த்து கொட்டியது. அவளுடைய மெல்லிய சேலை நனைந்து உடலோடு ஒட்டி கொண்டது. அவள் அப்படியே கூச்சல் போடலாமா என்று கூட நினைத்தாள். ஆனால் பங்களாவின் கீழே சப் இன்ஸ்பெக்டரும் சர்க்கிளும் இருக்கிறார்களே. ஏற்கனவே அவர்கள் மறைமலை மீது ஏதோ ஐயப்பட்டிருக்கிறார்கள். இப்போது மறைமலை வெளியே போயிருப்பது தெரிந்தால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடுமே. இப்போது என்ன செய்வது? அந்த வினாவுக்கு பதில் சொல்வது போல நூல் ஏணி மெல்ல ஆடியது. பேரழகி துள்ளி கொண்டு போய் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். அப்போது ஜன்னல் விளிம்பில் ஓர் உருவம் ஏணி மேல் ஏறி நின்றது. அந்த உருவம் பேய். கண்ணங்கரிய காரிருளில் பேய் ஜன்னல் ஓரமாக நின்று கொண்டு அவளை விழுங்கி விடுவது போன்று பார்த்தது. பேரழகி கத்திவிட பார்த்தாள். அவள் இதயம் அப்படியே நின்றுவிடும் போல ஆகிவிட்டது. அதற்குள் பேய் வந்து குதித்து பேரழகிக்கு அருகில் நெருங்கி அவள் வாயை பொத்தி, கத்திவிடாதே பேரழகி, நான் தான் மறைமலை என்றது. பேரழகிக்கு உயிர் வந்தது. நீங்களா அத்தான்
இப்போது ஏன் இந்த வேடம் என்றாள். அவள் படபடப்பு அடங்கியது. பேரழகி, இப்போது பேசிக்கொண்டிருக்க நேரமில்லை. இப்போது நீ உடனே என்னுடன் வர வேண்டும். புறப்படு என்று செவியோடு செவியாக சொன்னான் மறைமலை. இப்போது என்னை எங்கே அழைக்கிறீர்கள் என்று கேட்டாள் பேரழகி. உடனே தலைமறைவாக போய்விட வேண்டும். என்னை நம்பு பேரழகி. நூல் ஏணி வழியாகவே இருவரும் இறங்கி போய்விடலாம். எல்லாம் நம் நன்மைக்காகத்தான். என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்றான் பேய்விடத்தில் இருந்த மறைமலை. என்ன பேச்சா அத்தான் இது என்று கேட்டுக்கொண்டு நூல் ஏணியின் வழியாக கீழே இறங்கத் தொடங்கினாள் பேரழகி. அவள் பின்னால் மெல்ல பேய் இறங்கியது. இருவரும் இருட்டில் மறைந்து போனார்கள். இரவு மணி 2. சர்க்கிளும் சப் இன்ஸ்பெக்டரும் மறைமலையிடம் ஏதோ பேச வேண்டும் என்று மேலே மாடிக்கு வந்தார்கள். மறைமலையின் அறைக்கு வெளியே கான்ஸ்டபிள்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் இருவரும் சர்க்கிளை பார்த்ததும் சல்யூட் அடித்து நின்றார்கள். கான்ஸ்டபிள்களில் ஒருவன், பேரழகி அம்மா உள்ளே சென்றார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள் போலிருக்கிறது என்றார். இன்னுமா என்று கேட்டுக்கொண்டே சர்க்கிள் கதவை தட்டினார். கதவு மெல்ல திறந்தது. உள்ளே இருட்டாக இருந்தது. சர்க்கிள் கதவை நன்றாக தள்ளி உள்ளே பார்த்தார். அறை காலியாக கிடந்தது. சர்க்கிள் ஓடிப்போய் விளக்கை போட்டார். சப் இன்ஸ்பெக்டர் அவர் பின்னாலேயே ஓடினார். ஜன்னலில் கட்டப்பட்டிருந்த நூல் ஏணியை பார்த்தார் சர்க்கிள். அவருக்கு ஏமாற்றமும் சினமும் சேர்ந்து வந்தன. சப் இன்ஸ்பெக்டர் அந்த அறையை ஆராய்ந்தார். கீழே வெள்ளையாக ஏதோ ஒரு கடிதம் கிடந்தது. சப் இன்ஸ்பெக்டர் அதை எடுத்து பார்த்தார். போலீசார் இந்த பேயை கண்டுபிடிக்கும் முயற்சியை உடனே கைவிட வேண்டும். இந்த இடத்தை விட்டு உடனே போலீஸ் திரும்பி போய்விட வேண்டும். இல்லையே மறைமலையும் பேரழகியையும் விரைவில் கொலை செய்யப்படுவார்கள். இவ்வளவுதான் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. அந்த கடிதத்தில் கையெழுத்து கூட காணோம். சப் இன்ஸ்பெக்டர் அந்த கடிதத்தை சர்க்கிளிடம் கொடுத்தார். சர்க்கிள் அதை படித்து பார்த்தார். உடனே அவர் முகம் சினம் கொண்டு சிவந்தது. சர்க்கிள் அந்த கடிதத்தை பைக்குள் போட்டுக்கொண்டு சப் இன்ஸ்பெக்டரை பார்த்தார். சப் இன்ஸ்பெக்டர், நாம் உடனே திரும்பி போய்விடலாம். ஏற்கனவே 2 கொலைகள் நடந்திருக்கின்றன. இதுவரையில் கொலையாளி யார் என்றது தெரியவில்லை. அதே கொலையாளி போலீஸ் பாதுகாப்பில் இருந்த மறைமலையையும் பேரழகியையும் எப்படியோ கடத்தி சென்றிருக்கிறான். நாம் பேயை தேட புறப்பட்டால், ஏன் இந்த இடத்தில் இருந்தாலே அந்த பேய் மறைமலையையும் பேரழகியையும் கொலை செய்துவிடும். நாம் திரும்பி போய்விடலாம். நம்மால் ஏன் இன்னும் 2 உயிர் போக வேண்டும் என்றார். சர்க்கிளுக்கு சினம் பெருகியது. நாம் திரும்பி போய்விட்டால் மேல் அதிகாரிகள் நம்மளை ஒளித்து கட்டிவிடுவார்கள். இளவழகன் கொலை செய்யப்பட்டதை கண்ணால் பார்த்தும் பேயை விட்டுவிட்டோம். இனிமேலும் நாம் பேசாமல் இருக்கக்கூடாது. மறைமலையையும் பேரழகியையும் கொலை செய்யப்பட போவதை உடனே தடுக்க வேண்டும். என்னுடன் வாருங்கள் என்று சொல்லி கீழே இறங்கி ஓடினார் சர்க்கிள். அவர் பின்னால் ஓடினார் சப் இன்ஸ்பெக்டர். பங்களாவின் வெளியே மட்டும் 2 கான்ஸ்டபிள்களை நிறுத்திவிட்டு மற்ற கான்ஸ்டபிள்களை அழைத்துக் கொண்டு ஓடினார் சர்க்கிள். முதலில் சர்க்கிள் ஓடினார். அதற்கு பின்னால் அவரை தொட்டுக்கொண்டு சப் இன்ஸ்பெக்டர் ஓடினார். பின்னால் கான்ஸ்டபிள்கள் ஓடி வந்தார்கள். எல்லோரும் பாலடைந்த மாளிகைக்குள் விரைவாக நுழைந்தார்கள். உள்ளே 2-3 பெருச்சாளிகள் ஓடின. வௌவால்கள் இங்கும் அங்கும் சிறகடித்தன. அதே நேரத்தில் மாளிகையினுள் எங்கேயோ ஏதோ ஓசை கேட்டது. சர்க்கிள் உற்று கேட்டார். எவரோ கிணற்றிலிருந்து பேசுவதை போல் ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் பழக்கப்பட்ட குரல். ஆனால் அது எவர் குரல் என்றுதான் தெரியவில்லை. சர்க்கிள் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து, குரல் எங்கிருந்து வருகிறது பாருங்கள் என்றார். சப் இன்ஸ்பெக்டர் இப்படியும் அப்படியும் கைவிளக்கை அடித்துக்கொண்டு ஓடினார். மறுபடியும் அந்த குரல் கேட்டது. விரைவில் வாருங்கள், விரைவில் வாருங்கள். அந்த குரல் மறைமலையின் குரல்தான். அந்த குரலை முதலில் சப் இன்ஸ்பெக்டர் தான் புரிந்து கொண்டார். குரல் கிணற்றுக்குள்ளிருந்து கேட்பதை போல இருந்தது. மறைமலையின் குரல் தான் கேட்கிறது. அவர்தான் எங்கிருந்தோ நம்மளை இப்படி கூப்பிடுகிறார். எங்கிருந்து கூப்பிடுகிறார் என்று கண்டுபிடிப்போம் வாருங்கள் என்று சொன்னார் சப் இன்ஸ்பெக்டர். சர்க்கிள் சற்று நின்று உற்று கேட்டார். மறுபடியும் மறைமலையின் குரல் கேட்டது. அப்போது விரைவில் வாருங்கள், இந்த பக்கமாக வாருங்கள் என்று மறைமலை மறுபடியும் மெல்ல கூப்பிட்டார். காலால் மெல்ல தரையை தட்டி கொண்டே சர்க்கிள் சென்றார். ஓர் இடத்தில் மரப்பலகை தட்டுப்பட்டது. கைவிளக்கை அடித்து உற்று பார்த்தார். அந்த இடத்தில் மேலே திறப்பதற்கான கதவை போல் ஒரு பலகை தெரிந்தது. சர்க்கிள் குனிந்து அந்த பலகையை தூக்கினார். உள்ளே படிக்கட்டுகள் தெரிந்தன. சர்க்கிள் பலகையை திறந்தார். சுரங்கம் போல் ஒரு வழி தெரிந்தது. உள்ளே இருந்து மறைமலையின் குரல் இப்போது வெகு நன்றாக கேட்டது. சர்க்கிளை தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் இறங்கினார். அவருக்கு பின்னால் கான்ஸ்டபிள்களும் கீழே இறங்கினார்கள். உள்ளே ஒரு திருப்பத்தில் சுவர் ஓரமாக நின்றிருந்தான் மறைமலை. இப்படி வாருங்கள், ஓசை ஏதும் செய்யாமல் வாருங்கள் என்று சர்க்கிளை பார்த்து கையை காட்டி கூப்பிட்டான். சுரங்க வழியாக சர்க்கிளும் சப் இன்ஸ்பெக்டரும் சென்றார்கள். சுரங்க அறைக்குள் எங்கேயோ எதையோ இடிக்கும் ஓசை கேட்டது. அந்த ஓசை விடாமல் கேட்டது. மறைமலையை பார்த்ததும் சர்க்கிள், பேரழகி எங்கே என்றார். மறைமலை, என்னுடன் வாருங்கள்
என்று சொல்லி சர்க்கிளையும் சப் இன்ஸ்பெக்டரையும் உள்ளே அழைத்து சென்றார். சுரங்க வழியில் மற்றொரு திருப்பம். அந்த திருப்பத்திற்கு வந்ததும் எவரோ சுவரை கடப்பாறையால் இடிக்கும் ஓசை வெகு அண்மையில் நன்றாக கேட்டது. மறைமலை சுவர் ஓரமாக மறைந்து நின்று கொண்டு மெல்ல எட்டி பாருங்கள் என்றார். சர்க்கிள் தன் உடலை சுவரோடு சுவராக ஒட்டி வைத்துக் கொண்டு மெல்ல எட்டி பார்த்தார். அந்த வழியில் ஓர் அறை வாயில் தெரிந்தது. அந்த வாயிலின் தலைக்கு மேல் சுவரை கடப்பாறையால் இடித்துக் கொண்டிருந்தது ஓர் உருவம். பேய். அந்த பேய் தனது முழு ஆற்றலையும் பயன்படுத்தி வாயிற்படி சுவரை இடித்துக் கொண்டிருந்தது. சர்க்கிள் சட்டென்று தம் துப்பாக்கியை உருவினார். மறைமலை சட்டென்று அவர் கையை பிடித்து தடுத்து, பொறுங்கள், அந்த அறைக்குள்ளே பேரழகி இருக்கிறாள். நாம் பேயை சுட்டால் பேய் எப்படியாவது பேரழகியை கொன்றுவிடும். நாம் இருப்பது பேய்க்கு தெரிந்தாலே பேரழகிக்கு ஆபத்து. இப்போது பேயை ஒன்றும் செய்யக்கூடாது. பேசாமல் நின்று கவனியுங்கள் என்று மெல்லிய குரலில் சொன்னார். சர்க்கிள் எப்படியும் பேயை சுட்டுவிடலாம் என்று துடித்தார். ஆனால் மறைமலை உறுதியுடன் அவரை தடுத்து நிறுத்திவிட்டான். சப் இன்ஸ்பெக்டர் மெல்ல எட்டி பார்த்தார். அவருக்கும் பேயை உடனே சுட்டு தள்ளிவிட வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஆனால் மறைமலை பொறுங்கள் என்றார். திடீரென்று பேய் இடித்து தள்ளி கொண்டிருந்த சுவர் சரிந்த சுவரிலிருந்து தங்க பாலங்கள் போல சரிந்து விழுந்தன. பெரும் பாலம் உடைந்து கற்கள் விழுவன போல தங்க கட்டிகள் மளமளவென சரிந்து பேயின் தலைமேல் விழுந்தன. பேய் அப்படியே கீழே விழுந்தது. பேயின் மேல் தங்க கட்டிகள் கொட்டின. சற்று நேரத்தில் பேயை மறைத்து கொண்டு தங்க கட்டிகள் ஆள் உயரத்துக்கு பெரும் குவியலாக விழுந்துவிட்டன. அந்த ஓசையிலே பாழடைந்த மாளிகையே அதிர்ந்தது. அதே நேரத்தில் பேரழகியின் அலறலும் எதிரொலித்தது. முதலில் மறைமலை ஓடினான். அவனுக்கு பின்னால் சர்க்கிளும் சப் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள்களும் ஓடினார்கள். பேரழகி இடிந்த சுவருக்கு அப்பால் நின்றிருந்தாள். மறைமலை தங்க கட்டிகளை தாண்டி ஓடிப்போய் பேரழகியை தழுவி பிடித்து கொண்டான். சர்க்கிள் கான்ஸ்டபிள்களை கூப்பிட்டு தங்க கட்டிகளை விலக்கி பேயை வெளியே எடுத்து போடச் சொன்னார். கான்ஸ்டபிள்கள் தங்க கட்டிகளை எடுத்தார்கள். ஒவ்வொரு தங்க கட்டியும் மிகவும் துன்பப்பட்டு எடுக்க வேண்டியிருந்தது. அவை அவ்வளவு பலுவுடன் இருந்தன. தங்கக்கட்டிகள் எல்லாவற்றையும் பாடுபட்டு அகற்றிவிட்டார்கள். பேய் அப்படியே நசுங்கி கிடந்தது. சப் இன்ஸ்பெக்டர் குனிந்து பேயின் உடையை இழுத்து அகற்றினார். பேயின் உடையில் உடலெல்லாம் ரத்தமாக கிடந்த அந்த உருவம் தங்கவேலு. மறைமலையின் அன்பான வேலைக்காரன் தங்கவேலு. பேய் தங்கவேலுதான் என்பது தெரிந்ததும் மறைமலை வியப்பு கொள்ளவில்லை. மற்றவர்கள் எல்லாம் விழிப்பிதுங்க தங்கவேலுவையே உற்று பார்த்து கொண்டு நின்றார்கள். பேரழகி வாயடைத்து நின்றாள். தங்கவேலுக்கு இவ்வளவு துணிவு எப்படி வந்தது? அவளுக்கு புரியவில்லை. சர்க்கிள், மறைமலை, நாம் பார்ப்பதை நம்மால் நம்பவே முடியவில்லையே. தங்கவேலுதான் இவ்வளவு தொல்லைகளுக்கும் காரணம் என்பதை நினைத்து பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த தங்கவேலு மூளையுள்ளவன். இவன் எவ்வளவு பெரிய புதையலை கண்டுபிடித்தான். பேய் வேடம் போட்டு 2 கொலைகளை செய்திருக்கிறான். இறுதியில் இந்த புதையலை அவன் அனுபவிக்க முடியவில்லை. இந்த புதையலே அவன் உயிரை கொண்டு போய் விட்டது என்றார். மறைமலை சிரித்துக்கொண்டு, இந்த புதையலை தங்கவேலு கண்டுபிடித்தான் என்பது தவறு. இந்த புதையல் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தது நான் தான். இதை கண்டுபிடிக்க எத்தனையோ ஆண்டுகளாக நான் ஆராய்ச்சி செய்து வந்தேன். இந்த மாளிகையை பற்றிய சரித்திரத்தை குடைந்து பார்த்தேன். இங்கே இருந்த கல்வெட்டுகளை சேகரித்து அவற்றில் எழுதியிருந்தவற்றை ஆராய்ச்சி செய்தேன். ஓலைச்சுவடிகளை சேகரித்தேன். இந்த மாளிகை எங்கள் மூதாதையருக்கு உடைமையானது. ஒரு காலத்தில் எங்கள் குடும்பம் அரசனர் குடும்பமாக இருந்தது என்றான். சர்க்கிள் வியப்புடன் மறைமலையையே பார்த்து கொண்டு நின்றார். எல்லோருமே மறைமலை சொன்னதை கவனமாக கேட்டார்கள். எங்கும் அமைதி. அமைதியை கிழித்துக் கொண்டு மறைமலையின் குரல் கேட்டது. அவன் சொன்னான், எங்கள் வழி வந்தவர்களுள் எவரோ ஒருவர் சேகரித்து வைத்த இந்த புதையலை பற்றி எங்கள் குடும்ப சரித்திர புத்தகத்தில் ஒரு சிறு குறிப்பு ஒன்று கிடைத்தது. அந்த குறிப்பை வைத்துக் கொண்டு இரவு பகலாக புதையலை கிளப்ப முயற்சி செய்தேன். புதையல் இருக்கிறது என்பதில் எனக்கு அழுத்தமான நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையை என் அன்னையும் காதலியும் கூட தகர்க்க பார்த்தார்கள். புதையலை பற்றி அவர்கள் நம்பவே இல்லை. என் நேரமெல்லாம் புதையலை கண்டுபிடிப்பதிலேயே பாழாய் போகிறதே என்று அவர்கள் வருத்தப்பட்டார்கள். நான் புதையலை கண்டுபிடிக்காமல் எதை பற்றியும் நினைப்பதில்லை என்று முடிவு கட்டிவிட்டேன். புதையலை பற்றி நான் எவரிடமும் பேசினாலும் என்னை ஒரு வெறிகொண்டவன் என்றே நினைத்தார்கள். இந்த மாளிகையில் எங்கேயோ புதையல் இருப்பதை அறிந்த நான் இந்த பக்கம் ஒருவரும் வரக்கூடாது என்று நினைத்தேன். பாழடைந்த மாளிகையின் பக்கம் எவரும் வராவிட்டால் இரவு நேரங்களில் ஆராய்ச்சி செய்ய வசதியாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆகையால் ஊர் மக்கள் இந்த பக்கம் வராமல் இருக்க இந்த இடத்தில் பேய் இருப்பதாக வதந்தியை கிளப்பி வழி செய்தேன். பொழுது போனால் பேய் வேடம் போட்டுக்கொண்டு பாழடைந்த மாளிகையின் பக்கம் சுற்றினேன். நான் பேய் வேடம் பூண்டு எவருக்கும் கேடு நினைக்கவில்லை. புதையலை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் என் மனதில் நின்றது.
என் தந்திரம் வீண் போகவில்லை. மக்கள் பேயை கண்டு அஞ்சி பகல் நேரங்களில் கூட இந்த பக்கம் தலையை காட்டுவதில்லை. இது எனக்கு மிக உதவியாக இருந்தது. ஆனால் மறைமலையை ஏதோ கேட்க எல்லோருடைய உதடுகளும் துடித்தன. அதற்குள் மறைமலை தொடர்ந்து சொன்னான். நான் தங்கவேலுவை நம்பியது தவறு. இவன் எத்தனையோ ஆண்டுகளாக எங்களிடம் வேலை செய்கிறான். இவனிடம் அடிக்கடி இந்த புதையலை பற்றி பேசுவது உண்டு. இவன் நான் பேசுவதை மிக அக்கறையாக கவனிப்பான். புதையல் பற்றி எவரிடமாவது பேச வேண்டும் போல் எனக்கு தோன்றும். அப்போதெல்லாம் தங்கவேலுவை கூப்பிட்டு நான் படிப்பவற்றை சொல்லுவேன். இவன் நான் சொன்னவற்றை வைத்து புதையலை கண்டுபிடிக்க முயற்சி செய்திருக்கிறான். இதே நேரத்தில் குண்டு பிள்ளையும் பேய் வேடம் போட்டு புதையலை கிளப்ப முயற்சி செய்திருக்கிறார். அது எப்படி என்று எல்லோரும் ஒரே நேரத்தில் கேட்டார்கள். மறைமலை விளக்கமாக சொன்னார். குண்டு பிள்ளை அடிக்கடி பெரிய பண்ணைக்கு வருவார். அவர் வந்து என்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதெல்லாம் புதையலை பற்றி அவரிடம் சொல்லியிருக்கிறேன். குண்டு பிள்ளை ஒரு பணப்பேய், அகப்பட்டதை சுருட்டும் பேர்வழி. ஆகையால் அவரும் பேய் வேடம் போட்டு புதையலை கிளப்ப முயற்சி செய்திருக்கிறார். குண்டு பிள்ளை எப்போதாவது இளவழகனிடம் இந்த புதையலை பற்றி சொல்லி இருக்க வேண்டும். இளவழகன் செலவாளி, கையில் காசு இல்லாமல் துன்பப்பட்டு கொண்டிருந்தார். அவனுடைய எஸ்டேட் அவ்வளவும் காலியாகிவிட்டது. பேரழகி இளவழகனுக்கு பணம் கொடுக்க மறுத்துவிட்டாள். ஆகையால் இளவழகனும் புதையலை கிளப்ப புறப்பட்டிருக்கிறான். இந்த 3 பேர்களும் இளவழகன் ஒருவன் தான் பேய் வேடம் போடவில்லை. தங்கவேலு வட்டசாட்டமான மனிதன். அவன் உடலில் வலிமை இருந்தது. அவன் தனக்கு குறுக்கே வந்தவர்களை கொன்று தீர்த்தான். முதலில் பேயை துரத்தி பிடிக்க முயன்ற என்னை கொல்ல பார்த்தான். அது முடியாமல் போய்விட்டது. பேய் என் அறைக்கு வந்தபோது பேரழகி அலறி என்னை எழுப்பிவிட்டாள். தங்கவேலு ஓடி போய் பேய் உடையை களைந்துவிட்டு தன் இடத்தில் படுத்து தூங்குபவனை போல் பாசாங்கு செய்திருக்கிறான். 2வது தடவை பேய் வந்தால் எங்களை எழுப்புவதாக சொன்ன அவன் எங்களை எழுப்பவில்லை. 2வது தடவை கத்தியால் குத்த வந்த அவன் துப்பாக்கியால் நான் சுட்டபோது கத்தியை போட்டுவிட்டு ஓடிப்போய் உடையை மாற்றிக்கொண்டு தூங்குபவனை போல பாசாங்கு செய்திருக்கிறான். மறுநாள் பாலடைந்த மாளிகையில் நானும் சப் இன்ஸ்பெக்டரும் பேயை தொடர்ந்து வந்தபோது தங்கவேலு குண்டு பிள்ளையை கொலை செய்துவிட்டு இந்த பாதாள சுரங்கத்தில் இறங்கி ஒளிந்து கொண்டிருக்கிறான். இந்த சுரங்கத்தை அவன் எனக்கு முன்பே கண்டுபிடித்திருக்க வேண்டும். அதனால்தான் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாம் தேடிய போதெல்லாம் இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறான். இளவழகனை இவன் கொன்றபோது நாம் ஓடி வந்தோம் அல்லவா? அப்போது தங்கவேலு படுத்திருப்பதை பார்த்து நாம் சிரித்தோம். தங்கவேலு அப்போது படுத்திருக்கவில்லை. வெறும் தலையணையை வைத்து போத்திவிட்டு பேய் வேடத்துடன் இங்கே வந்துவிட்டிருக்கிறான். இந்த பாதாள சுரங்கத்தை பற்றி 2 நாட்களுக்கு முன்புதான் நான் கண்டுபிடித்தேன். இதை பற்றி நான் சொன்னபோது அவன் வியப்படையவில்லை. இந்த சுரங்கத்தில் ஓர் அறை இருப்பதாகவும் அந்த அறையின் வாயில் சுவரில்தான் புதையல் இருக்கக்கூடும் என்று உறுதியாக நான் சொன்னதை அவன் மிக வியப்புடன் கேட்டான். இந்த பாதாள சுரங்கத்தின் படிகளை கட்டி முடித்ததும் இதை கட்டி முடித்த 3 பேர்களும் ரகசியமாக கொல்லப்பட்டார்கள் என்று எனக்கு ஒரு குறிப்பு கிடைத்தது. அதை நேற்று நான் தங்கவேலுவிடம் சொல்லிவிட்டேன். உடனே அவன் புறப்பட்டு விட்டான். ஆனால் பங்களாவில் போலீஸ் பாதுகாப்பு மிகுதியாக இருந்ததால் அவனால் உடனடியாக ஒன்றும் செய்ய முடியவில்லை. நான் நூல் ஏணி வழியாக இறங்கி போவதை பார்த்த தங்கவேலு பேய் வேடத்துடன் வந்து பேரழகியை கடத்தி வந்திருக்கிறான். பேரழகி அவனிடம் இருக்கும் வரையில் அவன் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று நம்பினான். அவன் புதையலை கிளப்பிக்கொண்டு ஓட பார்த்தான். ஆனால் புதையல் அவனை கொன்றுவிட்டது. தலைக்கு மேல் சுவரில் இருக்கும் புதையலை அவன் இவ்வளவு கவனக்குறைவாக இடித்திருக்க கூடாது. தங்கவேலு எப்படியும் இன்று இரவு புதையலை கிளப்பிவிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறான். ஏற்கனவே அவன் மீது ஐயம் கொண்ட நான் இன்று இரவு என்ன நடக்கிறது என்பதை பார்க்கத்தான் வெளியே வந்து ஒளிந்திருந்தேன். எல்லோரும் பெருமூச்சு விட்டார்கள். மறைமலை சத்தலை பார்த்து, சட்டம் எனக்கு தெரியும். என் இடத்தில் கிட்டிய எவை எனக்கு சொந்தமானாலும் சர்க்காரிடம் கொடுத்துத்தான் நான் திரும்ப வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆகையால் உடனே ஏற்பாடு செய்யுங்கள். நான் இவற்றை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். பிறகு ஆட்சியாளரின் அனுமதி பெற்று திரும்ப என்னிடம் கொடுங்கள் என்றான். இந்த பிணங்களையும் திருப்பித் தர வேண்டுமா என்று கேட்டார் சர்க்கிள் சிரித்துக்கொண்டே. எல்லோரும் சிரித்தார்கள். முற்றும்.